தூது என்ற புத்தகத்துல தலப்பா கட்டிக்கிட்டு இமாம் ஆயத்துல்லா கொமைனி என்று நம்ம சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அவன் ஒரு ஷியா. உண்மையிலே ஆயத்துல்லா கொமைனியினுடைய வாரிசு வாப்பான்னு எடுத்துட்டு போனால் அவன் ஒரு யூதன். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, தெரிந்தோ தெரியாமலோ இலங்கையில ஷியா கொள்கை பரவுறதுக்கு பெரிதும் காரணமாக இருந்தவங்க அவங்களை அறியாமலே ஜமாத் இஸ்லாமிகள். அதை அடிச்சு சொல்லலாம். உங்களுக்கு வலது பக்கமாக இருக்கக்கூடிய அந்த படத்துல 8 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதே, அதுதான் இப்ப இருக்குது. ஹிஜ்ரி 339ஆம் ஆண்டு பல பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னால சில ஒப்பந்தங்களின் அடிப்படையில் ஹஜர் அஸ்வத் கல்ல அவங்க உடைக்கப்பட்ட சிறு துண்டுகளாக ஒரு 8 துண்டை கொடுக்கிறாங்க, மீதியை காணோம். ஷியா என்பது யூத கிறிஸ்தவர்களை விட கடுமையான குஃபுர்ல இருக்கிறவங்க என்று சொல்லி இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. இஸ்லாமியர்கள் புனிதமாக மதிக்கக்கூடிய அந்த காபாவில் இருக்கக்கூடிய ஹஜர் அஸ்வத் கல்லையை திருடியவர்கள் இவர்கள். ஷியாக்களுடைய இமாம்கள் மலக்குமார்களுக்கு இல்லாத சிறப்பை கொண்டவர்கள், நபிமார்களுக்கு இல்லாத சிறப்பு கொண்டவர்கள். அவர்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று ஆயத்துல்லா கொமைனி எழுதுறான். ஆனா உண்மையிலேயே இந்த ஹஜர் அஸ்வத் கல்ல ஹிஜ்ரி 317ஆம் ஆண்டு ஷியாக்கள் வந்து உடைச்சி திருடிட்டு போயிட்டாங்க. இந்த ஜமாத் இஸ்லாமிகள் தான் ஈரானிய புரட்சி 80 காலப்பகுதிகளில் ஈரானிய புரட்சி, ஆயத்துல்லா கொமைனியினுடைய ஈரானிய புரட்சி மாநாட்டுக்கு ஓட்டமாவடி மதரசாவினுடைய ஸ்தாபகர் இஸ்ஹாக் மௌலவி அங்க போய் வந்து ஷியா கொள்கையை பரப்பினார். ஈரானிலே தூக்கிலிடப்படுவதும் கொல்லப்படுவதும் குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய சன்னிகள் என்று சொல்லக்கூடிய அந்த முஸ்லிம்கள் அழிக்கப்படுகிறார்கள். அங்கே ஈரானிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அபுபக்கர், உமர் என்ற பெயர்கள் வைப்பது தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. வைக்க முடியாத ஒரு நிலை. ஷியாக்களிடத்திலே பல பிரிவுகள் இருக்கின்றது. அதிகமான ஒரு பிரிவுகளை கொன்ற ஒரு இயக்கம் இந்த ஷியாக்களுடைய இயக்கம்தான். இஸ்மாயிலியா என்ற ஒரு அமைப்பு, சபையா என்ற ஒரு அமைப்பு, ஜெய்தியா என்ற ஒரு அமைப்பு, இஸ்னா அஷரியா என்ற ஒரு அமைப்பு. வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். யாரை பின்பற்றான்? யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றிட்டு. மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி? புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய உலமா பெருமக்களே, அறிஞர் பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, இன்று இந்த நிகழ்ச்சியின் இறுதி அம்சமாக யார் இந்த ஷியாக்கள் என்ற ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டதன் நோக்கமும் காரணமும், நம்முடைய நாடு இப்போது ஷியாக்களுடைய கொள்கை பரவலாக்கல் அல்லது கொள்கையின் பக்கம் மக்களை இழுத்து எடுத்தல் போன்ற நுணுக்கமான சில போராட்டங்களில் இருந்து கொண்டிருக்கின்றது. இதை புரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல் நம்முடைய சமூகம் இந்த ஷியா கொள்கைக்குள் நுழைந்து கொண்டிருப்பதும் ஒரு ஆபத்தான ஒரு செய்தியாகவும் இருக்கின்றது. அதனால் இவர்களை பற்றி, இவர்களுடைய கொள்கைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வதும், இந்த கொள்கைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள வழிகேட்டுக்கும் உள்ள நேரடி தொடர்புகளை பற்றியும் புரிந்து கொள்வதும் இந்த உரையினுடைய ஒரு நோக்கமாக இருக்கும். ஷியாக்கள் என்று சொல்கின்ற போது அந்த ஷியாக்களை தற்காலத்திலே ராஃபிதாக்கள் என்ற வார்த்தையில் அடக்கிக் கொள்ளலாம். இந்த ஷியாக்களிடத்திலே பல பிரிவுகள் இருக்கின்றது. அதிகமான ஒரு பிரிவுகளை கொன்ற ஒரு இயக்கம் இந்த ஷியாக்களுடைய இயக்கம்தான். இதிலே இஸ்மாயிலியா என்ற ஒரு அமைப்பு, சபையா என்ற ஒரு அமைப்பு, ஜெய்தியா என்ற ஒரு அமைப்பு, இஸ்னா அஷரியா என்ற ஒரு அமைப்பு, இவ்வாறு பல பிரிவுகள் இதிலே இருக்கின்றது. எல்லோருமே ஒட்டுமொத்தமாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை தவிர்ந்த ஏனைய சஹாபாக்களை
புறந்தள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். குர்ஆன் ஹதீதை புறக்கணிக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு ஒரு குர்ஆன், அவர்களுக்கு ஒரு ஹதீத் தொகுப்பு இருப்பதாக இவர்கள் வாதாடுவார்கள். இவர்கள் நம்பக்கூடிய இமாம்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், மாசுமூன்கள் என்று நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களாக இவர்கள் நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஷியா என்றாலே ராஃபிலாக்கள் தான் என்று சொல்கின்றார்கள். அந்த ராஃபிலா என்கிற இந்த பிரிவு ஷியா என்ற வார்த்தைக்கு பகரமாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரிவாக இந்த ராஃபிலாக்கள் இருக்கின்றது. அவர்களே இமாமியா, இஸ்னா அஷ்அரியா என்ற பெயர்களாலும் அழைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பது இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறதை நாங்கள் காணலாம். இதிலே ஈரானின் ஆட்சிக்குரிய ஒரு மதுஹபாக இந்த ராஃபிலா மதுஹப் இருக்கிறது. நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நாட்டிலே சில பத்திரிகைகள் ஈரானிய கலை, ஈரானிய கண்டுபிடிப்பு, ஈரானிய எழுத்தணி கோர்வை, ஈரானிய ஆட்சி முறை, ஈரானிய புரட்சி என்று பத்திரிகைகளை எழுதி, குறிப்பாக அல் ஹசனாத் என்ற பத்திரிகை, ஷியாக்களுடைய பத்திரிகை தூது, ஈரானை புகழ்ந்து எழுதுவது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விடயம். காரணம், ஈரானுடைய ஒரு ஆட்சிக்குரிய மதுஹபே ராஃபிலா என்ற அந்த மதுஹப் தான். ஈரானிலே தூக்கிலிடப்படுவதும் கொல்லப்படுவதும் குர்ஆன் ஹதீதை பேசக்கூடிய சன்னிகள் என்று சொல்லக்கூடிய அந்த முஸ்லிம்கள் அழிக்கப்படுகிறார்கள். அங்கே ஈரானிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அபூபக்கர், உமர் என்ற பெயர்கள் வைப்பது தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது, வைக்க முடியாத ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒன்றுதான் அந்த நாட்டினுடைய ஆட்சிக்குரிய ஒரு மதுஹபாக இருப்பது. இதை நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஷியாக்களுடைய தோற்றம், வளர்ச்சி எப்படி இருந்தது, எப்படி இது உருவாகிறது அப்படி என்று சொன்னால், சன்னா என்ற பகுதியிலிருந்து இப்னு சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் இஸ்லாமிய ஆட்சிக்குள், ஒரு முஸ்லிம் என்ற போர்வைக்குள் தன்னை ஒரு முஸ்லிமாக அடையாளப்படுத்திக் கொண்டு உள்ளே நுழைகின்றார். மதீனாவிலே வந்து முஸ்லிம் என்று தன்னை அடையாளப்படுத்தி அங்கிருக்கக்கூடிய மக்களிடத்திலே ஒரு தர்க்கம் செய்து சிந்தனை புரட்சி செய்ய முற்படுகின்றான். அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்கின்றான், முஹம்மது நபி சிறந்தவரா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறந்தவரா? முஹம்மது நபி தான் சிறந்தவர், இதில் என்ன சந்தேகம்? அப்படி என்றால் இறுதியாக முஹம்மது நபி இறங்குவது சரியா, ஈசா நபி இறங்குவது சரியா என்று ஒரு குழப்பத்தை போட்டார். மதீனாவிலே சரியான அகீதா, இஸ்லாமிய ஒரு நல்ல ஒரு சிந்தனை தாக்கம், நபி அவர்களோடு இருந்த அந்த சூழல், அவர்களிடத்திலே இப்படிப்பட்ட குழப்பங்கள் வரும்போது அடையாளப்படுகின்ற அளவுக்கு அவர்கள் அகீதாவிலே தேர்ச்சி பெற்றவர்கள். இவனை விரட்டி விட்டார்கள், நீ குழப்பக்காரன் அப்படின்னு விரட்டிட்டாங்க. அங்கிருந்து அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, சிரியாவுக்கு போறான், இதே வாதத்தை வைக்கிறான். அங்கிருந்தும் அவர்கள் விரட்டி விடுறாங்க. அதுக்கு பிறகு எகிப்துக்கு போறான். எகிப்துல சரிதானே அப்படி என்ற ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ள தொடங்குது. அங்கிருந்து ஆள சேர்க்கிறான். அங்கிருந்து படையை எடுத்துக்கிட்டு வந்துதான் உஸ்மான் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சியில மிகப்பெரிய ஒரு புரட்சியை கொண்டு வந்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறை வைக்கப்பட்டு வீட்டிலேயே வைத்து கொல்லப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி அபுலுலுஆ மஜூசி என்பவன், அவன் ஒரு நெருப்பு வணங்கி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சுபஹு தொழுகையில கத்தியால குத்துறான். அவனுடைய கபரை இன்றைக்கும் ஷியாக்கள் ஒரு பெரிய ஒரு மகானுடைய கபராக வைத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். எனவே இங்கிருந்து தோற்றம் பெற்றதுதான் ஷியா. எனவே ஷியாக்களுடைய ஆணிவேர் யூதன், ஷியாக்களுடைய
ஆணிவேர் யூதன். அதனால தான் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அஷ்ஷியா அஷத்து குஃப்ரம் மினல் யஹூதி வன் நஸாரா. ஷியா என்பது யூத கிறிஸ்தவர்களை விட கடுமையான குஃபுர்ல இருக்கிறவங்க என்று சொல்லி இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, தெரிந்தோ தெரியாமலோ இலங்கையில ஷியா கொள்கை பரவுறதுக்கு பெரிதும் காரணமாக இருந்தவங்க அவங்களை அறியாமலே ஜமாத் இஸ்லாமிகள். அதை அடிச்சு சொல்லலாம். இந்த ஜமாத் இஸ்லாமிகள் தான் ஈரானிய புரட்சி 80 காலப்பகுதிகளில் ஈரானிய புரட்சி, ஆயத்துல்லா கொமைனியினுடைய ஈரானிய புரட்சி மாநாட்டுக்கு எல்லா நாட்டிலிருந்தும் விசாவை திறந்து கொடுத்த நேரம், இங்கிருந்து இந்த ஜமாத் இஸ்லாமிகள்ல ரொம்பவும் ஈடுபாடு உள்ளவர்கள் அனுப்பப்படுறாங்க. அதுல ஒருவர் தான் ஓட்டமாவடி மதரசாவினுடைய ஸ்தாபகர் இஸ்ஹாக் மௌலவி. அங்க போய் வந்து ஷியா கொள்கையை பரப்பினார். அடுத்தது இவர்களுடைய இந்த தூது புத்தகத்துக்கு நிறைய பேர் ஆர்டிக்கல் எழுத தொடங்கினாங்க. ஈரான் எம்பசியால வெளியிடக்கூடிய ஒரு தூது பத்திரிகை. அதே மாதிரி அல் ஹசனாத் பத்திரிகையில யூசுப் அல் கர்லாவியினுடைய பத்துவா ஒன்றை வெளியிட்டு இருந்தாங்க. என்ன பத்துவா? ஷியா என்பது ஷாபி, ஹனபி, ஹம்பலி, மாலிக் போன்ற ஒரு மதுஹபு, அவர்கள் காவிர்கள் அல்ல என்று யூசுப் அல் கர்லாவி ஒரு பத்துவாவை போறார். அந்த பத்துவாவை அல் ஹசனாத்துல வெளிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 2000 ஆண்டு நினைக்கிறோம். அந்த நேரம் நாங்கள்லாம் அல் ஹசனாத்துக்கு எதிராக எழுதினோம், அது சம்பந்தமாக ஜும்மாக்கள் செய்தோம். இது எப்படி சொல்லுவீங்க, இவங்க ஒரு வழிகடர்கள். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, யூத கிறிஸ்தவர்களை விட இவர்கள் ரொம்ப மோசமானவர்கள் என்று. அடுத்த இதழ் அல் ஹசனாத்துல எழுதப்படுது என்னென்றால், ஒருவருடைய கருத்தை போடும் சுதந்திரம் எங்கள் பத்திரிகைகளுக்கு உண்டு. ஒரு இஸ்லாமிய பத்திரிகைங்கிறீங்க, ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒரு கருத்தை சொல்றாரு யூசுப் அல் கர்லாவி, அந்த கருத்தை போடுறீங்க. இந்த யூசுப் அல் கர்லாவி எப்படிப்பட்ட கருத்தெல்லாம் சொன்னவர் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல்ல ஜனாதிபதி தேர்தல பராக் அல் யஹூதி என்கிற ஒருத்தன் போட்டியிட்டு 95.9 வாக்குகளால வெற்றி பெறான். உலகத்துல யாரும் அப்படி வெற்றி பெறல. வெற்றி பெற்றா யூசுப் கர்லாவி வாயப்பத்திக்கு இருக்க வேண்டியதானே. யூசுப் அல் கர்லாவி அவருக்கு வாழ்த்து செய்தி சொல்றார். பராக் அல் யஹூதுக்கு வாழ்த்து செய்தி சொல்றார். எப்படி வாழ்த்து செய்தி சொல்றாருன்னு சொன்னால், யஹூத் அல் பராக் பெற்ற இந்த வாக்கு யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பெரிய ஒரு சாதனை. அல்லாவே இந்த உலகத்தில் வந்து வாக்கு கேட்டிருந்தா கூட இந்த வெற்றி பெற்றிருக்க மாட்டான் என்று நஊது பில்லாஹி மின்னா யூசுப் அல் கர்லாவி பத்துவா கொடுத்தார். இதை நீங்க யூடியூப்கள்ல பார்க்கலாம். சவுதியில உள்ள உலமாக்கள் எல்லாம் உடனடியாக எழுதுறாங்க, பேசுறாங்க. அதுக்கு எதிராக நிறைய கிதாபுகள் எழுதப்பட்டது. என்ன எழுதப்பட்டது என்றால், யூசுப் அல் கர்லாவி பகிரங்கமாக தௌபா செய்ய இல்லைன்னா ஒரு முர்த்தத். அப்படிப்பட்ட ஒரு பத்துவா கொடுத்தவர் தான் ஷியாக்கள் ஒரு மதுஹப் என்றால் அதை அல் ஹசனாத்துல எழுதினாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அவங்களுக்கு இதுல ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குது. இப்ப நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதை ஒழிக்கிறது. எனவே இந்த யூதர்கள்ல இருந்து, இந்த இப்னு சபாயில இருந்து உருவாகினதுதான் ஷியாக்கள். இன்னும் சொல்ல போனா யூத கிறிஸ்தவர்கள் பின்னால இருந்துகிட்டு ஷியாக்களை வைத்து காய் நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி என்று கூட நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க பத்திரிகைகள்ல அல் ஹசனாத்திலேயோ இந்த தூது என்ற புத்தகங்கள் இந்த பத்திரிகைகள்ல நீங்க பார்க்கலாம், அமெரிக்காக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுக்குது ஈரான், அரபு நாடெல்லாம் வாய் பொத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு பத்திரிகையில போடுறாங்க. இதெல்லாம் வெறும் கண்துடைப்பு. உள்ளுக்குள்ள ஈரானும் யூதர்களும் எப்படி கைகோர்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறத இந்த வீடியோவை நீங்க பாருங்க. ஈரானுடைய அதிபதி வருவார், யூதர்கள் அவரை கட்டி தழுவுறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க, யூதர்களோட ஒரு பேச்சுவார்த்தை, அவர்கள் பாசையில சலாம் கொடுக்கிறார். கும்புறதுக்கு பதிலாக யூதர்கள் 2 கையை எப்படி உயர்த்துவாங்க. அதே மாதிரி
யூதர்களை போலவே வணக்கம் சொல்லக்கூடியவர். ஜனாதிபதிய அவங்க போய் சலாம் சொல்லாம ஜனாதிபதியே இறங்கி வந்து இவங்களுக்கிட்ட சலாம் சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நீங்க பாருங்க. இவர் தான் இஸ்லாமிய புரட்சியாளர், இவர் தான் இஸ்லாமிய சிந்தனையாளரா? இதுதான் இவர்களுடைய உண்மையான அகீதா. வெளியில் ஒரு கண் துடைப்புக்கு யூதர்களுக்கு எதிராக ஒரு அறிக்கை விடுறது, ஆனா உள்ளுக்குள்ள அவர்களும் சேர்ந்துகிட்டு தான் நமக்கு எதிராக பேசக்கூடியது. நீங்க பார்க்கலாம், லெபனான்ல ஹிஸ்புல்லா என்ற ஒரு இயக்கம், ஷியாக்கள், அவங்க ராஃபிலா என்று சொல்வாங்க. அதே மாதிரி யமன்ல அன்சாருல்லா என்ற ஒரு இயக்கம், அவங்களும் ராஃபிலாக்கள், இந்த ஷியாக்கள். அதே மாதிரி யஹூதிகள், அவர்கள் அபுனா உல்லான்னு சொல்லுவாங்க. யஹூதிகள் அவங்களுக்கு சொல்றது அல்லாவின் பிள்ளைகள், அபுனா உல்லா. யமன்ல உள்ள ஷியாக்கள் சொல்றது அன்சாருல்லா, அல்லாவின் உதவியாளர்கள். லெபனான்ல உள்ள ஷியாக்கள் சொல்றது ஹிஸ்புல்லா, அல்லாவின் படை என்று. இந்த ஹிஸ்புல்லா, அன்சாருல்லா, அபுனா உல்லா எல்லாமே அல்லாவினுடைய விரோதிகள். அந்த பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, நம்ம ஹிஸ்புல்லா முஸ்லிம்கள் அவர்களுக்காக துவா கேட்டாக்கள் இருக்கிறாங்க. அவங்க கொல்றது நம்ம முஸ்லிம்களை தான், கொல்றது முஸ்லிம்களை, அவங்க தூக்குள்ளது நம்மட முஸ்லிம்களை. அதெல்லாம் வெளியில காட்டுறதில்ல, ஊடகங்கள்ல நிறைய இருட்டடிப்பு நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இவங்க எல்லாமே அல்லாஹ்வினுடைய விரோதிகள். நீங்க பார்க்கக்கூடிய இந்த காட்சி, இது நம்முடைய கஅபா அல்ல. அவர்கள் இது மாதிரி 3 கஅபாக்களை கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த கஅபாவுக்கு பெரிய ஒரு விரோதிகளாக இருக்கிறவங்க பகிரங்கமாக யூதர்களை விட விரோதி ஷியாக்கள் தான். அவங்களுக்கென்று ஒரு கஅபாவை வச்சுக்கிட்டு அதை தவாஃப் செய்வாங்க. நீங்க பார்க்கக்கூடிய இந்த கஅபா, இந்த ஷியாக்களுடைய ஒரு முக்கியமான கொள்கை என்னன்னு சொன்னால், இந்த 12 இமாம்களை பின்பற்றுவது. அந்த இமாம்கள் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமான மாணவர்களுக்கோ நபிமார்களுக்கோ இல்லாத மிகப்பெரிய அந்தஸ்து கொண்டவர்கள் அப்படி என்று அவங்க சொல்றது. இத ஆயத்துல்லா கொமைனி அல் ஹுக்குமா அல் இஸ்லாமியா என்ற புக்ல, அவருடைய கிதாபில் எழுதுறார். இந்த தூதை என்ற புத்தகத்துல தலப்பா கட்டிக்கிட்டு இமாம் ஆயத்துல்லா கொமைனி என்ற நம்ம சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அவன் ஒரு ஷியா. உண்மையிலே ஆயத்துல்லா கொமைனியினுடைய வாரிசு, வாப்பான்னு எடுத்துட்டு போனால் அவன் ஒரு யூதன். இந்த ஆயத்துல்லா கொமைனி அல் ஹுக்குமா அல் இஸ்லாமியா என்ற புத்தகம் எழுதுறான். இத முஹம்மது அல் குலாம் என்கிறவர் இஸ்லாமிய அரசு என்ற ஒரு பெயர்ல தமிழ்ல மொழிபெயர்த்தார். அதுல நிறைய தணிக்கைகள் செய்யப்பட்டு இஸ்லாமிய ஆட்சிக்காக அலையக்கூடிய ஒரு ஜமாத்து அதை புத்தகமா வெளிக்கிட்டது. இந்த அல் ஹுக்குமா அல் இஸ்லாமியா என்ற புத்தகத்துல ஷியாக்களுடைய இமாம்கள் மலக்குமார்களுக்கு இல்லாத சிறப்பை கொண்டவர்கள், நபிமார்களுக்கு இல்லாத சிறப்பு கொண்டவர்கள், அவர்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று ஆயத்துல்லா கொமைனி எழுதுறான். எனவே இந்த ஷியாக்கள் கஅபாவினுடைய மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருந்திருக்கின்றார்கள். நீங்க இப்ப பார்க்கக்கூடிய இந்த காட்சி, ஹஜர் அஸ்வத் கல் உங்களுக்கு இடது பக்கமாக இருக்கக்கூடியது ஒரு ஹஜர் அஸ்வத் கல்லு. அதை நாங்க முத்தமிட்டு இருக்கிறோம், இதான் நமக்கு தெரியுது. ஆனா உண்மையிலேயே இந்த ஹஜர் அஸ்வத் கல்ல ஹிஜ்ரி 317ஆம் ஆண்டு ஷியாக்கள் வந்து உடைச்சி திருடிட்டு போயிட்டாங்க. 22 வருடங்களாக கஅபாவுல ஹஜர் அஸ்வத் கல்லு இல்லாமத்தான் ஹஜ்ஜி கடமைகள் நிறைவேற்றப்பட்டது. உங்களுக்கு வலது பக்கமாக இருக்கக்கூடிய அந்த படத்துல 8 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதே, அதுதான் இப்ப இருக்குது. ஹிஜ்ரி 339ஆம் ஆண்டு பல பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னால சில ஒப்பந்தங்களின் அடிப்படையில் ஹஜர் அஸ்வத் கல்ல அவங்க உடைக்கப்பட்ட சிறு துண்டுகளாக ஒரு 8 துண்டை கொடுக்கிறாங்க, மீதியை காணோம். இஸ்லாமியர்கள் புனிதமாக மதிக்கக்கூடிய அந்த கஅபாவில் இருக்கக்கூடிய ஹஜர் அஸ்வத் கல்லையே திருடியவர்கள் இவர்கள். கொண்டு போய் உடைத்து நொறுக்கிட்டு அதுல ஒரு 8 துண்டை கொடுத்திருக்கிறாங்க என்றால், இந்த இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நம்முடைய கிபிலாவை எந்த அளவுக்கு இவங்க தாக்கி இருக்கிறாங்க. யூதர்களை விட நேரடியாக நின்று தாக்கியவர்கள் இந்த ஷியாக்கள். இப்ப நீங்க காட்சியாக பார்க்கக்கூடிய இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஹஜர் அஸ்வத் கல்லு. வெறும் 8 துண்டு, ஒற்றை துண்டாக இருந்தது ஹிஜ்ரி 317 வரைக்கும். அதை திருடிட்டு போய் ஹிஜ்ரி 339ஆம் ஆண்டு தான் திருப்பி கொடுக்கிறாங்க. 22 வருஷமாக கஅபாவுல ஹஜர் அஸ்வத் கல்லே இல்லை என்றால்
எந்த அளவுக்கு இவர்கள் கஅபாவுக்கு எதிரான போராளிகள் அப்படிங்கிறத நீங்க சிந்தித்து பார்க்கணும். நீங்க இப்ப கிபிலாவை புறக்கணிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஷியாக்கள் எப்படி எல்லாம் சுஜூத் செய்யறாங்கன்னு பாருங்க. அவங்க விரும்பின கோணத்துல சுஜூத் செய்யறாங்க. நம்ம தான் ஒரு கிபிலாவை முன்னோக்குவோம். அவங்க விரும்பின ஒரு கோணத்துல சுஜூத் செஞ்சுட்டு இருக்கிறத திரையில பாருங்க. அவங்களுக்கு ஒரு கிபிலா கிடையாது, அதை புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்றால் எந்த அளவுக்கு இவர்கள் இஸ்லாத்தினுடைய விரோதிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க சிந்திச்சு பாருங்க. அடுத்தது இவர்கள் கலிமா ஷஹாதா சொல்லக்கூடிய முறை. இவர்கள் கலிமா ஷஹாதாவை எப்படி மொழிகிறாங்க? நம்ம இஸ்லாத்துக்குள்ள வாரண்டால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லித்தான் நம்ம என்ன செய்வோம், இஸ்லாத்துக்குள்ள வருவோம். இவங்க கலிமா சொல்லி வரக்கூடிய அந்த முறைய ஒரு ஹனவி மذஹபை சேர்ந்த ஒருத்தர் ஷியா கொள்கைக்கு மாறும்போது கலிமாவை சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்க பாருங்க. فقل يا أخي الكريم على بركة الله تعالى أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وحده لا شريك له أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாச்சு. ஆனா நம்ம அறிஞ்சிடாத இன்னொரு 4 ஷஹாதாவை அவங்க சொல்றாங்க. அது எப்படி அப்படிங்கறத பாருங்க. وأشهد أن أمير المؤمنين عليا وأشهد أن أمير المؤمنين عليا ولي الله ولي الله وأشهد أن فاطمة الزهراء وأشهد أن فاطمة الزهراء وأبناءها المعصومين وأبناءها المعصومين அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய வலி, ஃபாத்திமா நாயகியும் அவருடைய பிள்ளைகளும் அல்லாஹ் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்கள் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள். இதை சொல்றாங்க. கலிமா இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அது கருத்து பிழை இல்லை, அப்படியே வந்துட்டாங்க. ஆனா அதோட இல்ல, அதை தொடர்ந்து கலிமாவுல இன்னும் என்ன வருது அப்படிங்கறத பாருங்க. أشهد أن أبا بكر وعمر أشهد أن أبا بكر وعمر وعثمان وعثمان وعائشة وحفصة وعائشة وحفصة في النار في النار. எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்க. அவளும் சொல்லிட்டு திரும்ப அஷ்ஹது அன்ன அபா பக்கர், அபூபக்கரும் உமர், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், உஸ்மான், உஸ்மானும், ஆயிஷா, ஆயிஷாவும், ஹஃப்ஸா, ஹஃப்ஸா நாயகியும் பின்னார், நரகத்திலே என்று நான் சாட்சி சொல்கிறேன். நஊது பில்லாஹி மின்னா. இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்துட்டு உடனே இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிட்டான். இப்பதான் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தான், அடுத்த செகண்ட் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான். அந்த சஹாபாக்களை எப்படி அவங்க காவிர்கள் நரகவாதிகள் என்று சொன்னாதான் அவங்க ஷியாவாகலாம். இது அவங்க கலிமா சொல்லி எடுத்த அந்த காட்சி பாருங்க. எந்த அளவுக்கு அவர்கள் ஷஹாபாக்களை தூற்றுகிறார்கள், ஏசுகிறார்கள் அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரி இவர்கள் கர்பலா அப்படி என்று கொண்டாடுவாங்க. கர்பலா என்றால் என்ன? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஹர்ரம் மாசம் பிறை 10 கொல்லப்பட்டாங்க. அதனாலதான் முஹர்ரம் 10 ஆஷுரா அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா ஆஷுரா என்றாலே கர்பலா அப்படி என்கிற ஒரு நிலையை கொண்டு வந்தாங்க. நம்முடைய உலமாக்கள் கூட விஷயம் தெரியாம முஹர்ரம் வந்துட்டென்றால் அட்டு புட்டி என்று சும்மா உள்ள கர்பலாவை பத்தி ஒட்டச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு இஸ்லாம் சொல்லி தந்தது என்ன? ஆஷுரா தாசுவா நோம்ப முஹர்ரம் 9லயும் 10லயும் நோம்பு பிடிக்க சொல்லி தந்தாங்க. ஷியாக்கள் என்ன சொன்னாங்க? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதுலதான் கொல்லப்பட்டாங்கன்னு துக்கம் அனுஷ்டிக்கிறாங்க. துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்கு இஸ்லாம் ஒரு முறை சொல்லுது. எந்த ஒரு மனிதனுடைய மரணத்துக்கும் 3 நாளைக்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பது அனுமதி இல்லை. ஒரு கணவனின் மரணத்துக்கு மனைவி 4 மாசம் 10 நாள் துக்கம் அனுஷ்டிப்பதை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கன்னத்தில் அறைபவன், சட்டையை கிழித்துக் கொள்பவன், ஒப்பாரி வைத்து அழுவவன் நம்மை சார்ந்தவன் அல்ல அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எத்தனையோ பேரை நம்ம இழந்திருக்கிறோம். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கொல்லப்பட்டாங்க இல்லன்னு சொல்லல. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க கொல்லப்படலையா? அதே மாதிரி சுமையா ரலியல்லாஹு தஆலா அவங்க கொல்லப்படலையா? யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்படலையா?
எவ்வளவு சஹாபாக்களை இழந்துட்டோம். இவ்வளவு சஹாபாக்களும் இழந்தாலும் நாங்க 3 நாளைக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்க மாட்டோம். முகமது நபியே மரணிச்சிட்டாங்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டுட்டாங்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டுட்டாங்களே. அப்ப இதுக்கெல்லாம் துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்கு ஒரு இஸ்லாமிய வரையறைக்கு ஒப்பாரி வைக்க கூடாது. ஆனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணித்ததை இவங்க கொண்டாடும் போதே இந்த ஆஷூரா நோன்பையும் கேவலப்படுத்திட்டு எப்படி எல்லாம் அவங்க கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நாங்க பார்க்கலாம். இவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இந்த தினத்தை கொண்டாடுவதற்கு என்ன செய்வாங்க, ஓலமிட்டு அழக்கூடியவர்களா அன்றைக்கு நாளைக்கு உட்கார்ந்துகிட்டு அழுவாங்க. அழக்கூடிய காட்சியை பாருங்க. الإمام الحسين مراسم إحياء خاصة في اليمن، يحرص اليمنيون على حضور المجالس التي تقام ذكر استشهاد الإمام التي يعيش اليمن، تأكيدا منهم على المكانة العظيمة لأبي عبد الله. இந்த ஆஷுரா கொண்டாட்டத்துல இது ஒண்டி ஒரு நேரம் ஒதுங்கி அழுவாங்க, துக்கம் அனுஷ்டிக்கிறாங்களாம் அவர் மௌத்தா போனதுக்கு, ஷஹீதானத்துக்கு. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையா? அடுத்தது பாருங்க, அன்றைய நாள் ஒரு ஜும்மா வைப்பாங்க, ஒரு உபதேசம். அந்த ஆஷுரா தினத்துல ஒரு ஜும்மா வைப்பாங்க, ஒரு உபதேசம். அந்த ஜும்மாவுல இருக்கிறவன் எல்லாம் உசுப்பேத்துவாங்க, கத்த வைப்பாங்க. முகத்துல எதை ரசூல்லா தடுத்தாங்களோ அதை செஞ்சு கத்த வைப்பாங்க. அந்த காட்சியை பாருங்க. وجلس على صدري وخفض على عقيبتي يا الله وضربه بالسيف 12. சும்மா கத்தி இருந்தாக்களை எல்லாம் கத்த வச்சு, அங்க இருக்கிற ஒச்ச உடைச்சி, அங்க இருக்கிற சியாரத்துக்கு ஒட்டச்சி, தன்னை போட்டு பிச்சுக்கிட்டு, இதான் இஸ்லாமா? மையத்தை வச்சுக்கிட்டே ஒப்பாரி வச்சு அழக்கூடாதுன்னு இஸ்லாம் தடுக்குது. சட்டையை கிழிக்கிறவன் நம்ம மார்க்கத்தை சார்ந்தவன் லைஸ மின்னா இந்த இஸ்லாத்துல இல்லைன்றாங்க. இதெல்லாம் சான்று இவன் முஸ்லிம் இல்லைன்றதுக்கு. என்ன, ரசூல்லா இஸ்லாத்துல இல்லைன்னு சொன்ன காரியம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம தங்களையே காயப்படுத்திக்க வெட்டுக்கிறாங்க, தங்களையே காயப்படுத்திக்கிட்டு வெட்டிக்கிறாங்க. எப்படி இந்த காட்சியை பாருங்க, எப்படி எல்லாம் காயப்படுத்துறாங்க. இதுல ஒவ்வொரு வருடமும் நிறைய பேர் ரத்தம் ரொம்ப ஓவரா போய் செத்து போறவங்களும் இருக்கிறாங்க. சூடு ஏத்தலாம் பாருங்க, நெற்றுப்பு போட்டு உடம்ப சூடாக்குற, பத்த வைக்கிறது, வெட்டிக்கிறது. இது பெரியவங்க. தனக்கு தான் சங்கிலியால என்ன செய்வாங்க, கத்தி சங்கிலி போன்ற வச்சு இது சவுக்கடி அடிக்கிறது. அப்படி செய்வாங்க இந்த ஆஷுரா தினத்துல. பெரியவங்களும் வெட்டிக்குவாங்க. அதே மாதிரி சின்ன பிள்ளைகளை கூட என்ன செய்வாங்க, வெட்ட விடுவாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன எவ்வளவோ செய்திகள் இருக்குது. சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாம் காயப்படுத்தி அதுல தீ மிதிக்கிறாங்க. நாம இங்க இந்துக்கள் தான் தீ மிதிக்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம். ஷியாக்கள் தீ மிதிக்கிறாங்க, தீ மிதிக்கிறாங்க, தங்களை காயப்படுத்திக்கிறது. மொத்தா மாலிக்கில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஜும்மாவுல நிக்கிறாங்க, வெயில ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஜும்மாவுல இருக்கிறாங்க. ரஜுலன் காயிமன் ஃபி ஷம்ஸ், வெயில ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்கிறத ரசூலுல்லாஹ் கண்டுட்டு மா பாலு ஹாதா, இவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி வெயில நிக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அவங்க சஹாபாக்கள் சொன்னாங்க, நதர அன் லா யதகல்லம வலா யஸ்தலில்ல வலா யஜ்லிஸ் வயசூம். அவர் நேர்ச்சி வச்சிருக்கிறாரு, உட்கார மாட்டேன் என்றும் யாரோடும் பேச மாட்டேன் என்றும், வெயில தான் நிப்பேன் நிழலுக்கு வரமாட்டேன் என்றும், பகலுக்கெல்லாம் சாப்பிட மாட்டேன் என்றும் அவர் நேர்ச்சி வச்சிருக்கிறார். அப்படி என்று சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க. பேச மாட்டாராம், நிழல்ல வர மாட்டாராம், உட்கார மாட்டாராம், அவர் நோன்பு வச்சுட்டு சாப்பிட மாட்டாராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபல்யதகல்லம் வல்யஸ்தலில் வல்யஜ்லிஸ், அவர் பேசணும், அவர் நிழலுக்கு வரட்டும், அவர் உட்காரட்டும்,
வல் யுதிம்ம ஸியாம, அவருடைய நோன்பை மட்டும் அவர் தொடரட்டும். இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது அதுதான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கலாம், ஒரு நபித்தோழர் தன்னுடைய தந்தையை கூட்டிக்கிட்டு நடந்தே போயிட்டு இருக்கிறாங்க ஹஜ்ஜிக்கு. ஏன் கழுதையில பாப்பாவை ஏத்தலையான்றதுக்கு நடந்து போறதுக்கு நேச்ச வச்சுக்கிறோம் ஹஜ்ஜிக்கு அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் தன்னைத்தானே வருத்தி கொள்வதை விட்டு அல்லாஹ் தேவையற்றவங்கிறாங்க. அப்ப இறைவனுக்காக நம்மளை பிச்சுக்கிறது, நம்மளை காயப்படுத்திக்கிறது, கன்னத்துல போடுறதுங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்துல இல்ல. அல்லாஹ் அப்படி சொல்லல. உங்களை நீங்க சிரமப்படுத்திக்க வேணாம் தான் சொல்றாங்க. உங்களுக்கு நிக்க முடியல, உட்கார்ந்து தொழுங்க. தொழுகத்தான் வேணும்ங்கிறதுக்காக கால் வீங்க கூடாது. உங்களுக்கு நோய் வந்து தலை உச்சத்து கீழே விழுந்துடக்கூடாது, உட்கார்ந்து தொழுங்க. தண்ணி படுத்த முடியாது, அது என்னன்றாலும் பரவாயில்ல, நீங்க உது செஞ்சுதான் தொழணும், செத்தாலும் பரவாயில்லன்னு இஸ்லாம் சொல்லல. தண்ணி படுத்த முடியலையா தயம்பம் செய்யுங்க. ஆக இஸ்லாமிய மார்க்கம் லேசுபடுத்துது. யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிருங்கறாங்க. இலசுபடுத்துங்கள், கஷ்டப்படுத்த வேண்டாம்ங்கறாங்க. இது தங்களை தாங்களே காயப்படுத்திக்கிறது. அந்த கர்பலா தினத்துக்கு பெரிய ஒரு சனத்தொகை திரட்சி என்ன செய்து அங்க ஒன்று சேருது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா மாதிரி ஒருத்தர் செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டு, மையத்து மாதிரி அங்க வச்சுக்கிட்டு அங்க உட்கார்ந்து அழுவாங்க. இப்படி ஒரு காட்சி இவங்க ஆஷூரா தினத்துல, இப்படி ஒரு காட்சி. சின்ன பிள்ளைகள், அவங்களுடைய பச்சை பிள்ளைகளை இப்படி என்ன செய்வாங்க, கத்தியால கீறி இருக்கிறத பாருங்க. இந்த சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைக்கு முடியுமா கீறாதான்னு சொல்ல முடியுமா? யார் அனுமதி கேட்டு அந்த பிள்ளை எப்படி சித்திரவதை செய்யறாங்க? இதையெல்லாம் யுனிசெஃப் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு நம்ம நாட்டுல பிள்ளைக்கு அடிச்சா உடனே ரிமாண்டு. உலக சண்டியன் என்று சொல்லக்கூடிய இந்த நாடுகள்லாம் என்ன பண்ணுது? இந்த ஈரான்லையும் அந்த ஷியா கொள்கை இருக்கக்கூடிய மற்ற நாடுகளையும் இப்படி சின்ன பிள்ளைகளை கத்தியால கிழிக்கிறாங்களே, கீறாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 150க்கு உட்பட்ட குழந்தைகள் உலகத்துல கர்பலா நிகழ்ச்சியில மட்டும் செத்துக்கிட்டு இருக்குது, கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. இப்படி கத்தியால கீறி ரத்தம் ரொம்ப போய் இந்த சின்ன பிள்ளைகளை போட்டு இந்த பாடுபடுத்தக்கூடிய காட்சிகள் எல்லாம் நாங்க பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலே இந்த ஆஷுரா தினத்துல முஸ்லிம்கள் நோன்பு வைத்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்பாங்க. ஷியாக்கள் தங்களை காயப்படுத்திக்கிட்டு மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயலை இறங்குறாங்க. யகூதிகள் அவங்க மூசா நபியை அல்லாஹ் காப்பாத்தினான் அப்படி என்று இந்த ஆஷுரா தினத்தை கொண்டாடி அவங்களும் என்ன செய்வாங்க, பெரிய ஒரு பெருநாளாக கொண்டாடுறாங்க. அவங்களும் என்ன செய்யறாங்க, அன்றைக்கு விரதம் இருக்கிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க. யூதர்களும் நோன்பு வைக்கிறாங்க, அன்றைக்கு பெருநாளா கொண்டாடுறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழிகாட்டின அந்த வழியை நாங்க எல்லாருமே புரிஞ்சு கொள்ளணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுல தற்காலத்து உலமாக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இவர்கள் சஹாபாக்களை கடுமையாக விமர்சிக்கின்றார்கள். சஹாபி பெண்களை எல்லாம் பேசிகள் என்று சொல்கின்றார்கள். ஒரு பத்தினி பெண் மீது அவதூறு சொன்னால் அவர்களுக்கு கசையடி கொடுக்க வேண்டும். அந்த கசையடியை அவர்களுக்கொன்றே அவர்களுக்கு அடிக்க வைக்கிறான் அல்லாஹ். அதுதான் இந்த ஆஷுரா தினம். அவங்களே அவங்க முதுகுல போட்டு வெட்டிக்கிட்டு கசையடியை கொடுக்குறாங்க. இது அல்லாஹ்வுடைய நீதி அப்படி என்று சொல்லி சில அறிஞர்கள் கருத்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு அல்லாவே அவங்க கையால அவங்களுக்கு கசையடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இந்த கர்பலாவுல இவர்கள் ஒன்று கூடி கவலையில அழுது தங்களை காயப்படுத்திக்கிட்டு அன்னைக்கு இரவு நேரத்துல அவங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு களியாட்டம் தான் கர்பலா தினத்து இரவில் சேர்ந்து யாரும் ஒரு பெண்ணோடு சேர்ந்து அதிலே கருத்தரிக்க என்றால் அந்த குழந்தையை ஷைத்தான் தீண்ட மாட்டான். அதை எப்படி செய்வாங்க தெரியுமா? இருட்டானதும் யாரு வேணுமென்றாலும் யாரோடு வேணுமென்றாலும் இருக்கலாம் என்கிற ஒரு விபச்சார கலாச்சாரம் இந்த கர்பலா இரவிலே நடைபெற்றுக்கிட்டு இருக்கிறார். ஈராக்ல சதாம் ஹுசைனை பிடிச்சு தூக்குல போட்டதுக்கு பின்னால அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய 3 ஜும்மா பள்ளிகளை இப்படியான கர்பலா நிகழ்ச்சியில் ஆண்கள் பெண்கள் ஒன்று கூடி விபச்சாரம் செய்யும் இடமாக மாற்றி இருக்கிறாங்க என்றால் எந்த அளவுக்கு அவர்களுடைய இந்த வழிகேடு இருக்குது அப்படிங்கிறத நாங்க பார்க்கலாம். அதுல பாருங்க, இந்த இமாமியா பிரிவினர்கள்
அவங்க ஹஜ்ஜிக்கு வரும்போது அவங்க ஒரு தங்களுக்கு ஒரு அடையாளப்படுத்திக்குவாங்க. நீங்க ஹஜ்ஜிக்கு போறீங்க, உம்ராக்கு போறீங்க, அவங்கள பார்க்கலாம். அவங்க வேணுமென்று வராங்க, பிரச்சனைகளை உண்டாக்கணும், இலங்கைக்கு மக்காவுக்கு நாங்க போயிட்டே இருக்கணும் அப்படி என்று வேணுமென்றே சில பிரச்சனைகளை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. 1996ஆம் ஆண்டு கஅபத்துல்லாவுக்கு ஹஜ்ஜுக்காக வந்த ஈரானிய ஹஜ்ஜு குரூப்பினுடைய பேக்கை செக் பண்ணி பார்க்கறாங்க. பேக்கு பாரமா இருக்குது. உடனே அந்த பேக்கில் இருக்கிற உடுப்பெல்லாம் எடுத்துட்டு வெறும் பேக் எடுத்து பார்க்கறாங்க. அப்பவும் பாரமா இருக்குது. அப்ப அந்த பேக்கிட அடியில இருக்க அந்த மட்டையை எடுத்து செக் பண்ணினால் A4 என்று சொல்லக்கூடிய ஒரு வெடிமருந்து, குண்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வெடிமருந்து A4ங்கிறது கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கும். உலகத்துல பயங்கரவாதிகளுக்கிட்ட இந்த வெடிமருந்து இருக்காது. நம்ம நாட்டுல புலிகளிடத்தில் அது இருந்ததுனாலதான் இதை உலக பயங்கரவாதிகள் என்று அறிவிப்பு கொடுத்தது உலக நாடுகள். எப்படி போயிச்சுன்னு தெரியல நம்ம நாட்டுல. ஆனா எங்கேயுமே பயங்கரவாதிகள்ட்ட அது இருக்காது. A4 அப்படிங்கிற அந்த வெடிமருந்து ஒரு கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். அந்த வெடிமருந்த இந்த பேக்கட அடியில கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 4 கிலோ வெடிமருந்து அந்த ஹஜ்ஜு குரூப்பிட பேக்குக்குள்ள கஅபத்துல்லா கொண்டு வரப்பட்டாச்சு. அதை வெடிக்க செய்யறதுக்கு முன்னால சவுதி அரசாங்கம் அவங்கள கைது செய்து. இத அல் ஜசீரா டிவியில, அல் ஜசீரா இணையதளத்துல நீங்க பார்க்கலாம். ஆக கஅபத்துல்லாவுக்கு அவங்க வந்துகிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு குழப்படி பண்றது, பிரச்சனை செய்யறது, அவங்க வரக்கூடியவர்கள் இப்படி ஒரு நீல நிறத்திலேயோ அல்லது மஞ்சள் நிறத்திலேயோ அவங்களை அடையாளப்படுத்திட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவர்கள் குர்ஆனை நிராகரிக்கிறாங்க. நம்முடைய குர்ஆன அவங்க என்ன செய்யறாங்க, விழ அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பேஸ்புக்ல அதிகமா பார்த்திருப்பீங்க, ஒரு கண்டெய்னர் குர்ஆனை சவுதி அரேபியாவுக்குள்ள கொண்டாந்துட்டாங்க. என்ன குர்ஆன்? அதுல தஹ்ரீஃப், எழுத்துக்கள் மாற்றப்பட்ட, வசனங்கள் குறைக்கப்பட்ட குர்ஆன். ஈரான் எம்பசியால இலங்கையிலேயும் இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்டது. நீங்க உங்களோட வீடுகள்ல சில நேரம் ஃப்ரீ குர்ஆன்கள் இருந்தால் அதுல இந்த முத்திரையை பாருங்க, ஈரான் எம்பசி அடிச்சிருக்கும். அதுல சில வசனங்கள் நீக்கப்பட்டு சில வசனங்கள் சேர்க்கப்பட்டு இருக்குது. உலகத்தில் அவர்களுடைய எம்பசிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் அந்த ஷியாக்களுடைய குர்ஆனை விநியோகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் நம்புறாங்க உண்மையான குர்ஆனை அவர்களுடைய கடைசி இமாம் வரும்போது கொண்டு வருவாங்களாம். இதுல நிறைய மாற்றங்கள் வந்துட்டாங்கிறாங்க. ஆனா நாங்க நம்புறோம், சூரா அல் ஹஜர் 9வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இன்னா நஹ்னு நஸல்னல் ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். நாமே இந்த குர்ஆனை இறக்கினோம், நாமே இதை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவர்களுடைய நம்பிக்கைப்படி அலியுடைய குர்ஆன், முஸ்ஹஃப் அலி, முஸ்ஹஃப் ஃபாத்திமா, சுஹ்ஃபு அலி, சுஹ்ஃபு ஃபாத்திமா என்ற குர்ஆன்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட அதுல 17,000 வசனங்கள் இருக்கிறது அப்படி என்று சொல்லி 13 குர்ஆன்கள் இருக்குது அப்படி என்று சொல்லி ஷியாக்கள் நம்புறாங்க. கடைசியில் அவங்க 12வது இமாம் இந்த குர்ஆனை எடுத்துட்டு வருவாங்க. அப்ப உண்மையான குர்ஆன் இன்னும் இல்ல, இந்த 12வது இமாம் கொண்டு வருவாங்க. ஆனால் அவர்கள்ட்ட சில சுஹ்ஃபுகள், சில முஸ்ஹஃப்கள் இருக்கிறதாக அவங்க வாதாடுறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்கள் குர்ஆன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு ரசூலுல்லாஹ் இறங்குறதுக்கு முன்ன இறங்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுல அரபியில செய்யக்கூடிய ஒரு உரை கேளுங்க. الجنة وأنا في باطن الكعبة في جوف وعلي أمير المؤمنين تقول نزل من بطن علي أمير المؤمنين وهو في منام النور وهو يقرأ سورة المؤمنون يقول أخرجته وهو يردد سورة المؤمنون. اسمها سورة المؤمنون هذه من باب الحكاية. ما تقول يقرأ سورة المؤمنين. சூரத்துல் மூமினூன்ங்கிற அந்த அத்தியாயம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறக்கும் போது அவருக்கு இறங்கிட்டான். ரசூலுல்லாஹ் பார்க்கறோம்னா பிறந்திருக்கிற அலி ரலியல்லாஹு சூரத்துல் மூமினூன் எனக்கு இறங்கிட்டேன்னு சொன்னாங்களாம். அப்ப நபிக்கு வஹி வாரத்துக்கு முன்னாலேயே
நபிக்கு நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு குர்ஆன் வந்துட்டு அவர்கிட்ட இருக்க குர்ஆன் அப்படி என்று இந்த ஷியாக்கள் இன்னைக்கு பகிரங்கமாக பேசிட்டு இருக்காங்க. எனவே குர்ஆன்ல இவர்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்க. இதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய முஸஹஃப் அலி, முஸஹஃப் ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய அலிரதான் குர்ஆன், ஃபாத்திமா நாயுடைய குர்ஆன் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த குர்ஆன். இப்படியாக அவர்கள் சில பிரதிகளையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய குர்ஆன்ல சில வசனங்களை அவங்க இல்லாமாக்கியும் குர்ஆன்களை வெளியிடுவாங்க. அவர்களுடைய நிகழ்வுகள்ல அவர்களுடைய குர்ஆன இப்படி அணிவகுத்து இருந்து அவர்கள் ஓதக்கூடிய ஹல்காக்களையும் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இப்ப நம்முடைய குர்ஆன்ல குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் அப்படிங்கிற அந்த வசனத்தை நிப்பாட்டிட்டு நீங்க சிவப்புல இப்ப பார்க்கக்கூடிய அந்த வசனத்தை மட்டும் இல்லாம குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் வ துமினூன பில்லாஹ் அப்படின்னு தொடங்கிட்டு போகும். இப்படி நிறைய மாற்றங்கள் குர்ஆன அவங்க ஃப்ரீ யூஸ் கொடுப்பாங்க. சவுதி அரேபியாவில் ஒரு கண்டெய்னர் குர்ஆனை இந்த வருஷம், சென்ற வருஷம், அதாவது சென்ற ஹஜ்ஜி நேரத்தில் கொண்டு வந்தத சவுதி அரேபியாவினுடைய போலீஸ் பாதுகாப்பு படையினர்கள் கைது பிடிக்கிறாங்க. அவர்கள் அவ்வளவும் எரிக்கப்படுது. அப்படி அவங்க வேண்டுமென்றே குழப்புறதுக்கு இப்படி இறக்கிறத நாங்க பார்க்கலாம். ஹதீதுகளை பற்றி இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? நாங்க நபி அவர்களுடைய பொன்மொழிகளாக ஹதீதுகளை நாங்க எப்படி எடுப்போம் என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் வரிசைய இஸ்னாது என்று சொல்லுவோம். அந்த இஸ்னாது இமாமுக்கு யார் சொன்னார், அவருக்கு யார் சொன்னார், அவருக்கு யார் சொன்னார் அப்படி என்ற ஒவ்வொருத்தரையும் அடையாளம் கண்டு அவருடைய நம்பிக்கைகள், அவர்களுடைய நம்பகத்தன்மைகள் சரிவாக்கப்பட்டு ஒருவர் அடுத்தவரிடம் இந்த தகவலை சொல்லியிருக்கக்கூடிய தொடர்பாடல் சரியாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டு அந்த ஹதீதை நாங்க ஏற்றுக்கொள்வோம். இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னதுன்னு ஏற்றுக்குவோம். யாரு இஷ்டத்துக்கு யாரு நபியை பத்தியோ நபி சொன்ன சொல்ல முடியாது. இதான் ஹதீதுடைய நம்முடைய நிலைப்பாடு. அதுல புகாரி முஸ்லிம் என்கிறது இருக்கக்கூடியதுல மிக சரியான கிரந்தம் அப்படின்னு நாங்க ஏத்துக்கிறோம். ஆனால் இந்த ஷியாக்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது ஹதீஸ், அதை ஏத்துக்க சொல்லி அல்லாஹ்வை குர்ஆன்ல சொல்றான். சூரா அல் ஹஷ்ர் 7வது வசனம், வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு வந்ததை எடுங்கள், அவர் விட்டு எதை விட்டு அவர் விலக்கினாரோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமா அல்லாஹ் கடுமையாக தண்டனை செய்யக்கூடியவன் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததையும் நாங்க ஏத்துக்கிறோம். ஆனால் இவர்கள் 12 இமாம்கள் குறிப்பிட்ட சில சஹாபாக்கள் சொன்னதை மட்டும்தான் எடுப்பாங்க. அதுவும் அந்த சஹாபாக்கள் பேர்ல அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, இட்டு கட்டுவாங்க. இது பற்றிய அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் கிரந்தம் தான் அல் காஃபி, அல் இஸ்திஃப்சார் போன்ற புத்தகங்கள் அவர்களிடத்துல மிகவும் பிரபல்யமான புத்தகங்களாக இருக்கிறது. அதுல சொல்லக்கூடியது தான் அவங்க என்ன செய்வாங்க, ஏத்துக்குவாங்க. அதே மாதிரி சஹாபாக்களை பற்றி இந்த ஷியாக்களுடைய நிலைப்பாடு என்ன? சஹாபாக்கள் அவங்க எந்த நிலைப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க அப்படி என்று பார்த்தால், முதல்ல இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, சூரத்து தௌபா 100வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிரீன்கள் மக்காவாசிகள், வல் அன்சார் மதீனாவுல இருந்தவங்க, மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் வந்தவங்க முஹாஜிரீன்கள், மதீனாவுல இருந்துகிட்டு உதவி செய்தவங்கள் அன்சாரிகள். ஏன்னா வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் ஆரம்பத்தில் முந்தியவர்கள், ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு தொண்டு செய்த அந்த மூதாதையர்கள். எந்த மூதாதையர்கள்? நம்ம ஆட்கள் சொல்ற இந்த திப்பிலி மஸ்தாங் கிடையாது. மீனல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிரீன்கள் அன்சாரிகளில் இருந்து, மக்கா மதீனாவில் இருந்த அந்த சஹாபாக்களில் இருந்து முந்தியவர்கள் இருக்கின்றார்களே அவர்களும், வல்லதீன இத்தபஊஹும் பிஇஹ்சானின், அவர்களை ஒழுங்கான முறையில பின்பற்றினார்களே அவர்களையும், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள் அப்படிங்கிறான். அப்ப அந்த சஹாபாக்களை சிறப்பித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி, இந்த அன்சாரிகள் முஹாஜிரீன்கள் அவங்கள சரியான முறையில பின்பற்றணும். சும்மா பேர அடிச்சுக்கிட்டு இப்ப இருக்கிற சூபிக்காரன் சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது. இப்ப யாரு ரசூலுல்லாஹ்வை பின்பற்றான், யாரு சஹாபியை பின்பற்றான்? எவனோ ஒருத்தனை சொல்லிக்கிட்டு மஸ்தாங்க. ஏன் மஸ்தான்னு சொல்றான் தெரியுமா?
எல்லாம் ஒரு மஸ்தான் சாஹிபு வந்தார். மஸ்தான் சாஹிபு, குணங்குடி மஸ்தான், வீடு மஸ்தான். ஏன் மஸ்தான்? மஸ்துல இருக்கிறதுனால மஸ்தான். கஞ்சா ஞான மூலிகை, கஞ்சாவிலே இருக்கிறதுனாலதான் மஸ்தான். அப்ப நீங்க பாருங்க, அப்படி மஸ்தான் கிடையாது. சஹாபாக்களை சரியான முறையில் பின்பற்றினார்களே அவர்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவன தோட்டங்களை தயார் செய்து விட்டான். அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இது அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு வெற்றி என்று அல்லாஹ் தஆலா சூரத் தௌபா 100வது வசனத்தில் சொல்றான். இதான் நம்ம நிலைப்பாடு. சஹாபாக்கள் சிறந்தவர்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களுக்கு சொர்க்கம் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதே மாதிரியாக சூரா அல் வாக்கியா 10வது வசனத்திலேயும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், முந்தியவர்கள் முந்தி விட்டார்கள், உலாயிக்கல் முகர்ரபூன், அவர்களே அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். ஃபலவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ذهبا, உங்களில் ஒருவர் தங்கத்தால் உஹது மலை அளவு தர்மம் செய்தாலும் மா பலக முத்த அஹதிஹிம், அவர்களில் ஒருவர் கையளவு செஞ்ச தர்மத்தை அதை எட்டி பிடிக்காது. வலா நஸீஃபஹு, அதுல அரைவாசி கூட எட்டி பிடிக்காது அப்படிங்கிறாங்க. அதாவது அங்க பொருளை பார்க்கல, அவங்க ஈமான் அந்த கஷ்டத்திலே உதவி செஞ்சாங்க பாருங்க. அவங்களோட ஒரு கையளவு தர்மத்துக்கு நீங்க நின்று பிடிக்க மாட்டீங்க. உஹது மலை அளவு தங்கத்தை கொடுத்தாலும் இல்லையே நம்ம கிட்ட உஹது மலை அளவு தங்கம், அவ்வளவுக்கு சிறந்தவர்கள் அவர்கள் அப்படிங்கிற செய்தியை புகாரில பார்க்கலாம். அப்படிப்பட்ட சிறந்த சஹாபாக்களை எப்படி திட்டுறாங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்னன்னு சொன்னால், ஈரான்ல பிள்ளைகளுக்கு அவங்க விளையாட்டு துப்பாக்கி செஞ்சிருக்கிறாங்க. அந்த விளையாட்டு துப்பாக்கி பிள்ளைகளுடைய அந்த பிஞ்சு மனசுல என்னத்தை சொல்லுது அப்படிங்கறத இந்த இமாம் ஒரு உரையில அந்த துப்பாக்கி எடுத்து அதை இயக்கி காட்டுறாரு. அந்த துப்பாக்கி எப்படி சவுண்ட் கொடுக்குது அப்படிங்கறத பாருங்க. اضرب السيدة عائشة. ஒரு 10 ஜூனை ஹாக்குத விக்கிறாங்க. 10 ரூபாய், ஈரானிய காசு 10 ரூபாய்க்கு. وجزا الله خيرا اخواننا في شرطة الجمارك. என்ன சொல்லுது தெரியுமா? கோ கோ வக்துல் ஷையீதா ஆயிஷா. சுட்ட உடனே அந்த ஃபயரிங் சத்தம் வந்துட்டு, அது என்ன சொல்லுது தெரியுமா? போ போ ஷையீதா ஆயிஷா, ஆயிஷாவை போய் கொல்லு. சஹாபிய ஆயிஷா நாயே போய் கொல்லு. இதான் பிஞ்சு மனசுலயே வச்சு தைக்கப்படுது. எந்த அளவுக்கு அவங்க சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கிற விளையாட்டுல கூட சஹாபாக்களை தோற்றுறாங்க அப்படிங்கறத பாருங்க. இங்க பாருங்க, கால அணிகிற செருப்பு, அந்த செருப்புல எழுதப்பட்டிருக்கிறத பாருங்க. ஆயிஷா, ஹப்ஸா, அபூபக்கர், உமர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தம தோழர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொன்னவர்கள். குர்ஆனிலேயே அபூபக்கரை பற்றி அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான், நீயும் உன் தோழரும் தனிமையில் இருந்த போது அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட அந்த உத்தம தோழர்களை நாங்க மதிக்கக்கூடிய நம்முடைய சஹாபாக்களை செருப்புல மட்டும் எழுதல, அந்த செருப்புல போட்ட பேரை பாருங்க, அடையாளப்படுத்திக்கிறேன். அபூபக்கர், அபூபக்கர் என்று செருப்புல போடப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, டொய்லெட் பேசன்ல, டொய்லெட்டுக்கு போற அந்த படியில என்ன போடப்பட்டிருக்குன்னு பாருங்க. டொய்லெட் பேசன்ல, டொய்லெட்டுக்கு போட்டிருக்கிற அந்த படியில போட்டிருக்குது அபூபக்கர், உமர், உஸ்மான், முஆவியா, உம்மு ஹக்கம், லஅனத், அவங்களுக்கு சாபம் உண்டாகட்டுமா, லுஇனத். அதே மாதிரி இப்னு உமர், ஹப்ஸா, உஸ்மான், இப்படியெல்லாம் இந்த சஹாபாக்களுடைய பெயர்களை டொய்லெட்லையும் டொய்லெட் டைல்ஸ்லையும் அந்த டொய்லெட்டுக்கு போற அந்த வழியில மிரிப்புக்கும் போட்டு எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது மதீனாவுல சஹாபாக்களுடைய கபர்ஸ்தானத்துல ஹஜ்ஜிக்காக வந்த ஒரு ஷியா, ஒரு காஃபிர், ஒரு சஹாபியினுடைய கபர்ல
காரி துப்பி கேவலப்படுத்துறத அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் பிடிக்கப்பட்டு மாட்டப்பட்ட ஒரு காட்சியை தான் இப்ப நீங்க பார்த்துட்டே. ஒரு சஹாபிய கபரை காரி துப்புறான். அல்லாஹ்வுடைய சாபம் அவன் மீது உண்டாகட்டுமாக. இப்படி கேவலப்படுத்தக்கூடியவர்கள் இந்த ஷியாக்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இந்த சஹாபாக்களை நாங்கள் மதிக்கிறோம், அவர்கள் கேவலப்படுத்துறார்கள். அவங்கள்ட்ட தக்கியா என்ற ஒரு கொள்கை இருக்குது. தக்கியா என்றால் என்ன? நம்ம கிட்ட என்ன சொல்லலாம்டா, இரட்டை வேஷம், முனாஃபிக்தனமாக நடந்து கொள்வது அவங்களுக்கு கடமை. நம்ம முன்னாடி சஹாபாக்களை திட்ட மாட்டாங்க, நம்மளை இடம் பிடிக்கிறதுக்காக வேண்டி. ஆனா அன்றைக்கு பகிரங்கமாக ஓட்டமாவடியில ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேஷதான் இப்ப என்னன்னு கேட்டாங்களா இல்லையா? வீடியோ வந்துச்சா இல்லையா? நம்ம ஏரியா முஸ்லிம்களுக்கு, மாகாணத்து முஸ்லிம்கள் சொன்னவங்க போட்டோவை நான் வச்சுக்கிறேன், காட்டுறேன். ஈரான்ல சதாம் ஹுசைன் சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த போராட்டத்தில் இந்த மனிதருக்கு இவ்வளவு கத்தி குத்து ஏன் தெரியுமா? இவர பேர் உமர் என்ற ஒரு காரணத்தினால. காட்சியை பார்க்கவே முடியாம இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ஷியா உமர் என்று பேர் வைக்க மாட்டான். ஒரு பேக்கரிக்குள்ள நுழையிறாங்க ஈராக்ல, அவன் பேர அடையாள அட்டையை பறிச்சு பாக்குறாங்க, அவன் பேர் அபூபக்கர் என்று இருக்குது. நீங்க சவுதியினுடைய டிவியில டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த நிகழ்ச்சி நடக்கும் போதே அதனுடைய செய்தியை சொல்லியிருந்தாங்க சவுதி டிவியில. அவரை பேர் அபூபக்கர் என்ற ஒரு காரணத்தினால் அந்த பேக்கரி புகரைக்குள்ள நெருப்புக்குள்ள அவரை தள்ளிவிட்டாங்க. காரணம் அபூபக்கர் என்ற நிச்சயமா ஷியா இல்ல, ஷியா இல்லாட்டி கொள்வாங்க. இந்த மனிதனுடைய பெயர் உமர், அதான் இவர் செஞ்ச குற்றம். இவ்வளவு கத்தி இறங்கியிருக்கின்றால் சஹாபாக்கள் மீது எவ்வளவு வெறி இவர்களுக்கு இருந்திருக்குது என்று சிந்திச்சுப்பார். ரொம்ப வெறித்தனமானவர்கள். அவங்க கர்பலா நிகழ்ச்சியில தங்களையே அந்த அளவுக்கு வெட்டிக்கிட்டு ரத்தம் எடுக்கிறவங்க அடுத்தவங்களை எப்படி கொல்லுவாங்க? அவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு கொள்கை. நீங்க இப்ப பார்க்கக்கூடியது ஈரான்ல காசான் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு கபிர்ஸ்தானத்தினுடைய நுழைவாசல். இந்த கபிர்ஸ்தானம் யாருக்குரியது? எந்த மகானுக்குரிய தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். புகாரிலே 3700வது ஒரு ஹதீஸ் வருது. 3700வது ஒரு ஹதீஸ் வருது புகாரியில. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அபுலுலுஆ மஜூசி என்று சொல்லக்கூடிய ஒருவன் சுபஹ் தொழுகையில் தக்பீர் கட்டிய போது நச்சூட்டப்பட்ட கத்தியை கொண்டு போய் 3 குத்து குத்துகிறான். அதுக்கு முதல்ல உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். உமர் சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், என்னை ஒரு கோழி 3 தடவை கொத்தியது, என்ன ஒரு கோழி 3 தடவை கொத்தியது அப்படிங்கிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு அடிமை உங்களை கொல்ல போறான்றாங்க. அதே மாதிரி நடந்தது. ஒரு அடிமை, அவன் அபுலுலுஆ மஜூசி, ஒரு அடிமை, அவன் ஒரு காபிர். உமர் ரலியல்லாஹு தஆலா 3 குத்தி, அடி வயிற்றில உண்டு, வயிற்றில உண்டு, விலாவில உண்டு, 3 குத்தி. அந்த குத்தி உமர் ரலியல்லாஹு தஆலா கொலை செய்ததால் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடியவனை கொலை செய்தவர் இவர் என்று அவங்க பார்வையில உமர் ரலியல்லாஹு தஆலா கொடியவன் தானே. நஅூதுபில்லாஹ் மின்னா, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒரு நபி தோழரை கொலை செய்த காரணத்தினால் இந்த அபுலுலுஆ மஜூசி அவர்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு மகானாகிட்டான். மிகப்பெரிய ஒரு மகானா. அவருக்கு ஒரு கபரு கட்டி, அவருடைய கபருக்கு தரிசனம் வச்சு, அவருடைய கபரை எப்படி ஒரு விழாவாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க இந்த காட்சியில. இதுதான் நாங்க நேரத்தோட பார்த்தது. இது அவர் அந்த கபருக்கு நுழைவாசல், இது அவருடைய கபரு. அந்த சண்டாளன் லஅனத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக, அந்த இஸ்லாத்தின் விரோதி அந்த அபுலுலுஆ மஜூசி அவர்களிடத்துல பெரிய ஒரு வலியுல்லா, பெரிய மகான். எந்த அளவுக்கு அந்த கபரு தரிசனம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரியாக அஷ்ஹது அன்ன அபா பக்ர் வ உமர் أشهد أن أبا بكر وعمر وعثمان وعثمان وعائشة وحفصة وعائشة وحفصة في النار في النار. عادة. எப்படி களிமா சொல்லி கொடுக்குறாங்க? கலிமாவிலேயே இந்த சஹாபாக்களை திட்டி நரகம் சொல்லணுமா? சொன்னதனுடைய அர்த்தம் என்ன? அபூபக்கர், உமர், உஸ்மான், ஆயிஷா, ஹஸ்ஸா,
இவங்கெல்லாம் நரகத்திலே என்று நான் சாட்சி சொல்றேன்னு சொன்னத்தான் ஷியா மதத்துக்குள்ள வரலாம். அப்ப நம்ம பார்வையில அவன் தான் இஸ்லாத்தை விட்டு வெளியில போறான், அவன் காபீர் ஆகுறான், அவங்க பார்வையில அவன் தான் இஸ்லாம் ஆகுறானா. எந்த அளவுக்கு இந்த சஹாபாக்கள் மீது வெறுப்பு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது நம்ம நாட்டுல உண்டான, நம்ம நாட்டில இருந்து வெளியாகக்கூடிய ஷியாக்கள். முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள். இவங்க இன்னைக்கு நம்ம பகுதிகளில் இருக்கக்கூடிய மன்புல் ஹுதா மதரசா, கோட்டமாவடியில் இருக்கக்கூடிய, அதே மாதிரி மாணிக்கம்பட்டி, புலனர்வ மாணிக்கம்பட்டி, அதுல இருக்கக்கூடிய பெண்கள் மதரசா, இதுல இருந்து வெளியாகக்கூடியவங்களை ஈரானுக்கு என்ன செய்யறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அதுல இருந்து அவங்க வரக்கூடிய நேரம், அதாவது ஜெய்னபியா மதரசா, அந்த ஜெய்னபியா மதரசா அதுவும் ஷியாக்களுடைய ஒரு மதரசா. இவர்களுடைய அந்த ஹக்குல் யகீன் அப்படிங்கிற ஒரு புக்ல இந்த பாக்கிர் அல் மஜ்லிசி அப்படிங்கிறவன் என்ன சொல்றான்னு சொன்னால், அபூபக்கர் உமர், இந்த அபூபக்கரும் உமரும் ஹுமா ஃபிரௌன் வ ஹாமான் லிஹாதிஹில் உம்மா, அபூபக்கரும் உமரும் தான் இந்த உம்மத்துக்கு ஃபிரௌனும் ஹாமானும் அப்படின்னு சொல்லி பாக்கிர் அல் மஜ்லிசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஷியா ஹக்குல் யகீன் என்ற அவனுடைய கிதாபில் எழுதுறான். அதே மாதிரி அல்-லஅனத்து ஃபி லியாஇ ஸாலிஹீன் ஃபில் காஃபி மின் மன் பரிஅ அன் அபீ பக்கர் வ உமர் தஹலல் ஜன்னah, காஃபிங்கிற அவர்களுடைய ஹதீஸ் கிரந்தத்துல எழுதப்படுது, ஹதீதா எழுதுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, மன் பரிஅ அன் அபீ பக்கர் வ உமர், யார் அபூபக்கர் உமரிடம் இருந்து தப்பிட்டாங்களோ அவங்க சொர்க்கம் நுழைஞ்சிட்டாங்க, அவங்க சொர்க்கம் நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அதே மாதிரி அல்-லஅனத்து ஃபி லியாஇ ஸாலிஹீன் அப்படிங்கிற அந்த கிதாபிலையும் இப்படி சஹாபாக்களை தோற்றி அவங்க நரகத்துல அவங்கள விட்டு தப்பிக்கோங்க இப்படியான செய்தியையும் எழுதக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்து அவர்கள்ட்ட இருக்கக்கூடியது முத்ஆ. இந்த முத்ஆ என்பது வாடகை திருமணம் என்ற ஒரு விபச்சாரம். முத்ஆ என்றால் என்ன? இந்த இஸ்மாயிலியா என்று சொல்லக்கூடிய இந்த ஷியாக்களுடைய பிரிவில ஒருத்தருக்கு ஈமான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்தா தான் ஈமான் இருக்கு. அந்த பொறுமை அவர்கிட்ட இருக்குதான்றத எப்படி டெஸ்ட் பண்ணணும் என்றால், தன்னுடைய மனைவியை தன் கண்ணுக்கு முன்னால இன்னொருத்தனை கொடுத்துட்டு பார்த்துட்டு கோவப்படாம இருந்தா தான் பொறுமை இருக்குது. அப்படி பொறுமையா இருந்தா அவன்கிட்ட ஈமான் இருக்குது, அவன் சொர்க்கத்துக்கு போவான். அதுக்காக வேண்டிய விருந்தாளிக்கு பொண்டாட்டியை கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கிறது இந்த முத்ரா. இது நான் சும்மா சொல்லலைங்க, ஷியாக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கொள்கை. அடுத்தது, நீங்க ஒரு விசிட் அந்த ஷியாக்கள் இடத்துல பயணம் போனால், ஷியா பயணம் போனா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க பிள்ளைகளை அவங்க தங்கச்சிமார எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க, 2 கிழமைக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. 2 கிழமைக்கு வாடகை திருமணம். நீங்க பார்க்கக்கூடிய காட்சியை பாருங்க. போடக்கூடாது, மக்களுக்கு சொல்லத்தான் வேணும். அதுக்காக அவர்கள்ட்ட இருந்த சில காட்சிகளை போடுறேன். அவங்க ஒரு ஷேഖுக்கு உடனடியாக இவருடைய சிஸ்டரை, தங்கச்சி தாத்தாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய ஒரு பிரச்சாரத்தை பாருங்க. ஷஹாதாஉ ஹிஸ்புனா ஃபி சூரியா ஹியா, அவர் பேசுறாரு, சிரியாவுல இருக்கக்கூடிய எங்களுடைய ஷஹீதுகள் உயிரோடு இருக்கிறார்கள். வத்தலீல், அதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? அன்ன زوجاتهم ما زلن يحملن ويلدن بعد اكثر من عامين على استشهادهم. எங்களுடைய ஷஹீத், யுத்தத்தில் மரணித்த இவர்கள் ஷஹீதாகி 2 வருஷத்துக்கு பிறகும் அவர்களுடைய மனைவிமார்கள் கர்ப்பம் தரிக்கிறார்கள், பிள்ளை பெற்கிறார்கள். எனவே எங்களுடைய ஷஹீதுகள் உயிரோடு இருக்கிறாங்க. பொண்டாட்டி மாட்ட வந்துட்டு போறாங்களாம். அவனுகள் போயிட்டு வந்துட்டு இப்படி ஒரு கதை விடுறானுங்க. இந்த முத்ஆ திருமணத்துக்கு சிவன் பேபி பேசுறான். 2 வருஷமா புருஷன் மௌத்தாயி, இப்பவும் அவங்க பிள்ளை உண்டாகுறாங்களாம், பிள்ளை பெக்காங்களாம். அதனால ஒருத்தர் மௌத்தாகலையாம், அவங்க எல்லாம் அப்படியே வந்துகிட்டு போறாங்களாம். நம்ம நாட்டு, நம்ம ஊர்ல இருக்கிற சூபிக்காரர்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாமே. இங்க இருக்கிற சூபிக்காரனும் அப்படித்தானே சொல்றான். கம்பு காட்டுக்குள்ளால பயணம் போனேங்கிறான். கம்பு காட்டுக்குள்ளால போய் 16 வருஷம் கழிச்சு வந்தானா அப்படிங்கிறான். கண்ணுக்குள்ளால பூந்து திரும்ப சின்ன பிள்ளையா வந்தேங்கிறான். இதெல்லாம் எந்த கார்ட்டூன் படத்துல எழுத போறானுங்களோ தெரியல. அதே மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கானுங்க.
இந்த முத்ரா திருமணம் என்பது தற்காலிக திருமணம் என்கிற இந்த விபச்சார கலாச்சாரம் இவர்கள்ட்ட இன்னும் இருந்துகிட்டே இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அடுத்தது இவர்கள்ட்ட ஆண் புணர்ச்சி ஹலால், ஆண் புணர்ச்சி தன்னின சேர்க்கை பாருங்க எந்த அளவுக்கு ஒரு சின்ன குழந்தைகளை அவங்க என்ன செய்யறாங்க, தன்னின சேர்க்கைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறத பார்க்கலாம். இப்படியான இவர்களுடைய இந்த மோசமான செயல்களையும் நாங்க பார்க்கலாம். அடுத்தது இவர்கள்ட்ட புகைக்கக்கூடிய பழக்கம். எதெல்லாம் நம்ம ஹராம் அப்படின்னு சொல்றோமோ, சுருட்டு குடிக்கிறது, இது ஒரு அவங்களுடைய ஒரு மஷூரா போயிட்டு இருக்குது, ஒரு டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷன்ல இந்த ஷியா தலைவர்கள் எப்படி சிகரெட் எடுத்து பப்ளிக்கா மஜ்லிஸ்லயே சாதாரணமான விஷயம், நம்ம எல்லாம் எதெல்லாம் ஹராம்ங்கிறோமோ அதெல்லாம் சர்வ சாதாரணமா போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. சிகரெட் எடுத்து பத்திக்கிட்டு இருக்கிறாங்க, ஆளுக்கால் மாத்தி அந்த சிகரெட் பத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இப்படிப்பட்ட ஒரு வழிகட்ட கொள்கை தான் இந்த ஷியாக்களுடைய ஒரு கொள்கையாக இருக்கு. அடுத்தது இவர்கள்ட்ட இருந்து இஸ்லாத்தை விட்டு தூரமாகக்கூடிய சில அடிப்படைகள் இருக்குது. என்ன அடிப்படைகள்? ஷஹாதாவை மாற்றி அமைச்சிட்டாங்க. கலிமா சொல்லக்கூடிய அந்த வழிமுறைய மாத்திட்டு சஹாபாக்களை திட்டினா தான் இஸ்லாம். அதே மாதிரி அவங்கள்ட்ட சஹாபாக்களை அவமதிக்கிறாங்க, குர்ஆனை மறுக்கிறாங்க, புகாரி முஸ்லிம் கிரந்தங்களை மறுக்கிறாங்க, ஹதீஸை மறுக்கிறாங்க, கிபிலாவை வேற வேற திசையில வைக்கிறாங்க, அவங்களே கிபிலாவை கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அஹ்லு சுன்னாக்களை துன்புறுத்துறது, முஸ்லிம்களை கொல்றது இவர்களுக்கு பெரிய ஒரு ஃபாயிதா. எந்த அளவுக்கு தெரியுமா? அவங்க சொல்றாங்க, உலகத்துல யாராவது இந்த ஷியாக்களுக்கு இருக்கக்கூடிய கொள்கை என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிமே, அதாவது நம்ம பாஷையில முஸ்லிம், அவங்களுக்கு காஃபிர். குர்ஆன் ஹதீஸ பேசக்கூடிய அஹ்லு சுன்னாக்களை கொலை செஞ்சால் அவன் சொர்க்கத்துல பெரிய அந்தஸ்து. அவங்க ஹதீஸ் எழுதி வச்சிருக்காங்க, இவங்களை கொல்லணும், நம்மளை கொல்லணுமா, அவ்வளவுக்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிகட்ட கொள்கையில் இருக்கிறாங்க. அடுத்தது இஸ்லாத்தின் எதிரிகளோடு அவங்க கைகோர்த்துக்குவாங்க, யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் சேர்ந்துக்குவாங்க, இஸ்லாத்துக்கு எதிரான கோட்பாடுகளை அவங்க ஆதரிச்சு அதுக்கு அவர்கள் பொருளாதார ரீதியாக கூட உதவி செய்யறதுக்கு சமனாக இருக்கும். அதே மாதிரி சஹாபாக்களை தோற்றக்கூடியவங்க மிருகங்களை கூட முத்தமிடக்கூடிய காட்சியை பாருங்க. சஹாபாக்களை ஏசுறவங்க மிருகங்களை முத்தன, இது உண்மையிலேயே அல்லாஹ் இவங்களை கேவலப்படுத்துறான். இப்படியான காட்சியை நீங்க பார்க்கலாம். இவர்தான் இலங்கையில ஷியா கொள்கையை கொண்டு அந்த மதரசாவை கொண்டு வந்து தோற்றுவித்தவர் இஸ்ஹாக். ஜமாத் இஸ்லாமியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எடுபடியாளராக இருந்தவர். ஈரானிய புரட்சிக்கு போய் வந்தார். இவரோடு சேர்ந்து இன்னும் சிலர் தௌபா செஞ்சுட்டாங்க. இவர் தான் ஓட்டமாடியில் இருக்கக்கூடிய மன்பவுல் உதா மதரசாவினுடைய ஸ்தாபகராக இருக்கிறார். இவங்களுடைய சில திட்டங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன்ல, ஓட்டமாடி டவுன்ல பகிரங்கமாக வந்து ஆயிஷா நாய் வேசதான் அப்படின்னு சொன்ன 2 பேர் தான் இது நம்ம ஊரு. அவர்களுடைய மதரசாக்கள் இலங்கையில ராஃபிலாக்கள் எப்படி இருக்கிறாங்க, இந்த மதரசாக்கள் இருந்து மனன போட்டி, கிராத் போட்டி, ஹதீஸ் போட்டி, அதே மாதிரி அரபு எழுத்தணி அலங்கார போட்டிகள் போன்ற போட்டிகளை வச்சுட்டு ஈரானுக்கு ஸ்காலர்ஷிப் அனுப்பிட்டு இருக்கிறார். அதுல ஈடுபட்டு பரிசு பெற்று போனக்கூடிய நம்முடைய இலங்கை சகோதரர்கள். இது உண்மையிலேயே அப்பாவி மக்கள். இவங்க குர்ஆன் போட்டி, கராத் போட்டி என்று வைத்தால் நம்ம யாரு இவங்க என்ன செய்யறாங்கன்னு விளங்குறது இல்ல. கூடுதலாக இலங்கையில கராத் போட்டி வருஷம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த கராத் போட்டிகளுக்கு ஃபண்ட் பண்றது, கார் கூட பிரைஸா கொடுக்குறாங்க. காரை கொடுப்பான். ஃபண்ட் பண்றது எல்லாம் இந்த ஈரான். இந்த ஈரான் எம்பசி அனுசரணையோட இது பெருசா செய்யறோம்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகள் என்ன செய்யுது, இதுல எடுபட்ட என்ன செய்வாங்க தெரியுமா? ஃப்ரீ டிக்கெட், சுற்றுலா 15 நாள் ஈரானுக்கு சுற்றுலா. ஈரான்ல போய் ஒரு நல்ல பகுதியை காட்டிக்கிட்டு வந்து உங்களுக்கு எப்பவுமே வாய்ப்பு இருக்கு, எங்க யூனிவர்சிட்டியில உங்க பிள்ளைகளை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டிகளுக்கு பிள்ளைகள் எடுக்கிறார். இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால இலங்கையில என்ன நடந்துச்சு? பெட்ரோலியம் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட ஒரு டெக்னாலஜி கோர்ஸ் முடிக்க போறோம், திறமையான மாணவர்கள் தேவைண்டு
ஓலவல் நல்ல திறமை எடுத்த 9, 10ஆம் ஆண்டு திறமை உள்ள மாணவர்களை எல்லாம் எடுத்து ஈரானுக்கு அனுப்பிட்டாங்க. அதுல நமக்கு தம்பி முறையில் உள்ள ஒருத்தனும் போய்தான். இப்ப அவன் எனக்கு பேஸ்புக்ல எழுதுறான், நான் ஷியா தான், இப்ப என்ன செய்ய போறேன்னு கேட்கறான். போனது வேற கோசுக்கு, உள்ள எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. திறமையான பிள்ளைகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. கல்முனையை சேர்ந்த ஒரு பையன் 1 வருஷம் நட்டு திரும்பி வந்துட்டான். பொத்தியில இருந்த ஒரு பையன் வந்தவன் அம்மா அப்பா திருப்பி அனுப்பல, நம்ம தம்பி மாட்டிக்கிட்டான். இப்படி நிறைய பேர் எடுத்து ஸ்காலர்ஷிப் என்ற பேர்ல என்ன செய்யறாங்க, எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படி போட்டி நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுது. அதுல விஷயம் தெரியாம நம்முடைய உலமாக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அதுல கலந்துக்கிறாங்க. இதுல பாருங்க, இது அவங்க அகதிய பாடசாலைகளுக்கு என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி சிலபஸை போட்டு அகதிய பாடசாலைகள்ல எப்படி நடத்தணும் அதுக்கு ஃபன் பண்ணி அதுல இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே ஷியாக்கள் இல்ல. இவங்க அகதிய பாடசாலையில போய் அகதிய பாடசாலை ட்ரைனிங்ல பங்கெடுத்து அதுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட இணையதளத்தில் இந்த போட்டோ வருது. ஷியாக்களுடைய உலமாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசளிப்பு விழா நடந்தது, பயிற்சி நடந்தது. அதுக்கு பிறகுதான் இந்த வட்டம் இடப்பட்டு இருக்கிறே. என்னுடைய ஒரு நண்பர் பேர் ரமீஸ், ஒரு மௌலவி, எத்தன்காக கொட்டுவேன். அவரு பாக்குறாரு இணையதளத்துல, அவரை ஷியாண்டு போட்டு இருக்கிறான். அவரே ஷியாண்டு போட்டு அவர் தான் தந்தாரத்தை போட்டோ வச்சு பாருங்க. மௌலவி என்னையே போட்டுட்டானுங்க. அங்க காட்டி காசு எடுக்கிறானுங்க, இங்க அகதியாண்டு எடுக்கிறான். மெல்ல மெல்ல காய் நகர்த்துறான், மெல்ல மெல்ல என்ன செய்யறான், காய் நகர்த்துறான். அப்படியான அந்த காட்சியை நீங்க பார்க்கலாம். இது ஆசிரியர்கள், இலங்கையில் உள்ள முஸ்லிம் பாடசாலை ஆசிரியர்களுக்கு இஸ்லாம் பாடத்தை எப்படி படிச்சு கொடுக்கிறது அப்படின்னு உள்ள ஷியா கொள்கை எப்படி திணிக்கிறாங்க. இன்னைக்கு இஸ்லாமிய நாகரிகம் ஏலெவல் சிலபஸுக்குள்ள முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ரொம்ப மோசமா தான் சிலபஸ். ஏலெவல் படிக்கிறவங்களே முஆவியா ரலியல்லாஹு சொல்ல மாட்டாங்க, முஆவியான்னு சொல்லுவாங்க. முஆவியா அப்படிமா சஹாபாக்களை போட்டு தோற்றி அவர்களை திட்டக்கூடிய சிலபஸ் நம்ம நாட்டுக்குள்ளேயே நுழைவிச்சு வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க, மெகசின் வெளியீடு, ஷியாக்களுடைய மெகசின் வெளியீடு இலங்கையில் உள்ள பிரபலியமான மினிஸ்டர்மாரை கூப்பிட்டு நடத்தினதுகள். பாருங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க. நம்ம முஸ்லிம் அமைச்சர்கள்லாம் விஷயம் தெரியாம போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல, இஸ்லாம் தெரியல, போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி விஐபி ஆசீர்வாதங்கள், அவர்களுடைய பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஆசீர்வாதங்கள் நடத்துறது. மாவநிலையில் ஒருத்தர் இருக்கிறார், ஈரான் எம்பசில வேலை செய்யறார். அவருடைய உம்மா மௌத்தானத்துக்கு எம்பசிடர் வந்து வைத்தார். எப்படி வந்து அப்படியே மக்களை பிடிக்கிறது, இப்படியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இவர்களுடைய பல வேலை திட்டங்கள் இருக்குது. இந்த ஷியா கொள்கையை பரப்புறதுக்கு இவர்கள் செய்யக்கூடிய பல வேலை திட்டங்கள். அந்த வேலை திட்டங்கள் ஒன்றுதான் குடியிருப்புக்கு வீட்டு திட்டங்களை கொண்டாடுறது. அது இந்த காத்தாங்குடி மட்டக்களப்பு பகுதிகள் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம காத்தாங்குடியில இருக்கக்கூடிய இந்த ரவுண்ட் போட்டுகள் அலங்காரமா வச்சிருக்கிறே அரபு எழுத்தணி கோர்வைகள், அது எல்லாம் பண்ணது பெரும்பாலும் ஈரான். அப்ப இந்த வேலை திட்டங்கள், மதரசாக்கள், விழிப்புணர்வு கருத்தரங்கள், கூடார பயிற்சிகள், முகாம்கள் அமைச்சு பயிற்சிகள், நிவாரணங்கள், ஸ்காலர்ஷிப், சஞ்சிகைகள், இதை வெளியிடுறது, இப்படியான பல திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதுல ஒரு சில விஷயங்களை நாங்க பார்க்கலாம். இந்த ஷியாக்கள் இடத்துல இருக்கக்கூடிய அவர்களுடைய உக்திகள்ல ஒன்றுதான் மர்கசுல் ஹுதா என்ற ஷியாக்களின் இலங்கை மத்திய நிலையம். இந்த மர்கசுல் ஹுதாவின் ஊடாக ஷியா சிந்தனைகள் மறைமுகமாக இலங்கை முஸ்லிம்களிடத்துல திணிக்கப்படுகிறது. இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பொத்தியில் ஒரு ஸ்கூல்ல ஒரு நிகழ்ச்சி, இஸ்லாத்துக்கு எதிரான சதிகள் என்று என்ன பேச சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. ஸ்பெஷல் கெஸ்டா என்னத்தான் கூப்பிட்டுக்கிறாங்க. அப்ப எனக்கு தெரியாது, ஈரானுடைய ஒரு நிகழ்ச்சி தான். ஈரான் பண் பண்ணி எனக்கு போக்குவரத்துக்கெல்லாம் என்ன செய்யறாங்க, சைன் பண்ணி காசு தந்துக்கிட்டாங்க, போக்குவரத்து பீஸ் அப்படின்னு சொல்லி கவர்மெண்டால நடக்குதான். இஸ்லாமிய கலாச்சார மினிஸ்ட்ரியால கூட ஆள் வந்திருந்துச்சு. அப்ப அங்க உள்ள அந்த பகுதிகளில் அங்க உள்ள டிஎஸ், நீங்க ஒரு ஆளை தெரிவு செய்யணும்னா டிஎஸ் என்ன தெரிவு செஞ்சுட்டார், நீங்க தான் வரணும், கட்டாயம் வரணும், இது ஒரு பெரிய ப்ரோக்ராம் அப்படின்னு நானும் போயிட்டேன். இஸ்லாத்துக்கு எதிரான சதியம்னா இஸ்லாத்துக்கு எதிரான யூத கிறிஸ்தவர்களுடைய
சிந்தனை புரட்சிகள் அப்படி எல்லாம் எப்படி எல்லாம் இஸ்லாத்துக்குள்ள சதி செய்யறாங்கன்னு பேசிட்டேன். பேசி முடிச்சு அடுத்த ஆள் பேச போகுது, நான் உட்கார்ந்துட்டேன். தூது புத்தகம் இஷ்யூ பண்றாங்க. பக்கத்துல இருந்தாலும் சுரண்டி கேட்குறேன், என்ன இது தூது புத்தகம் கொடுக்குறாங்க? பொட்டியா கொண்டாந்து 2 மெகசின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், 7 பிள்ளைகளுக்கு தான் நடக்குது. எல்லாம் கொடுத்து ஸ்டேஜில் எனக்கு தந்தாச்சு. 2 புத்தகம் வந்துச்சு. என்னப்பா ஏது இது அப்படின்னு, இது ஈரான் எம்பசியால கொடுக்குறாங்க, அவங்க தான் ப்ரோக்ராம் அப்படின்னாங்க. ஆஹா, அப்ப தலைவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு தரப்பட்ட நேரம் 3/4 மணி நேரம் நான் பேசிட்டேன். நான் பேசின விஷயத்துல கொஞ்சம் மீதி இருக்கு, பேசலாமான்னு கேட்டேன். மாஷா அல்லாஹ், உங்களோட பேச்சுல பிள்ளைகள் நல்லா கவர்ந்து இருக்கிறாங்க, உங்களுக்கு டைம் இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் இன்றைக்கு என்னோட வந்திருக்கிறா 2 வந்தவர். உடனே நான் அப்படியே தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு வெளியில போய் நம்மளோட வந்த ஒரு 4-5 பொடியம்மா அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு சொன்னேன், திரும்ப ஒரு 20 நிமிஷம் பேச போறேன், ஷியாக்களை பத்தி தான் பேச போறேன். எவனாச்சும் எனக்கு அடிக்க வந்தால் நீங்க 4 பேரும் தான் எனக்கு முதல் அடிக்கணும். ஏன்னா நீங்க தான் கொஞ்சம் பார்த்து அடிப்பீங்க. அடிக்கிறது மட்டும் இல்லாம என்ன தூக்கிட்டு போய்த்துரும், அங்கிட்டு போய் எல்லாருமே ஒட்டா ஓடிடலாம். அப்படியெல்லாம் பிளான் பண்ணி பேசிட்டேன். நான் இஸ்லாத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம பெரிய பாவத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னு வந்து உட்கார்ந்துட்டேன். அடுத்தவர் பேசும் வரைக்கும், எம்பசிடர் பேசும் வரைக்கும் தூது புத்தகத்துல இருந்து சில பாயிண்ட்ஸ்கள் எடுத்தாச்சு. அதுலயே எனக்கு நிறைய தகவல்கள் கிடைச்சிருச்சு. அதுல ஒரு ஹதீஸ் எழுதுறாங்க, நபிகள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அப்ப அலி ரலியல்லாஹு தான் ஒரு யுத்தத்தில் இருக்கிறாங்க. ஜைனப் என்கிற ஒரு குழந்தை பிறக்குது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை தூக்கி முத்தமிடுறாங்க. அவருக்கு வஹி வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தந்து சொல்றாங்க, ஒரு வஹியை கொண்டாந்து ரசூலுல்லாஹ் அழுகுறாங்க. அழுகுனா, என்ன யா ரசூலுல்லாஹ் நீங்க அழுகுறீங்கன்னு சஹாபாக்கள் கேட்கறாங்க. கேட்டோன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த குழந்தை பின்னால ரொம்ப கஷ்டப்பட போகுது அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு வஹி தந்துட்டாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்த நாள் அலி ரலியல்லாஹு தஆலா யுத்தத்திலிருந்து வந்தார்கள். குழந்தையை கையில எடுத்தார்கள், ஓவென்று அழுதார்கள். காரணம் கேட்கப்பட்டது. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இந்த குழந்தை பிற்பட்ட காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட போகிறது அப்படி என்றார்கள். இந்த ஹதீஸை எழுதி அதுக்கு பூவெல்லாம் எழுதி அழகா போட்டாச்சு. நானும் பாயிண்ட்ஸை மடிச்சு வச்சுக்கிட்டேன். திரும்ப பேசினேன். இஸ்லாத்துக்கு எதிரான சதிகளில் யூதர்களை கிறிஸ்தவர்களை பார்த்திருந்த 3வது சதி, முக்கியமான ஒரு சதி, ஷியாக்கள். திரும்பி பார்த்தா எல்லாரும் பல்ல கடிக்கிறானுங்க. சரி, ஷியாக்களை பற்றி எடுத்து விட்டுட்டு ஒரு அறிமுகத்தை செஞ்சு அப்படியே பேசிக்கிட்டே போய் கடைசியில சொன்னேன், பிள்ளைகளே உங்களுக்கு 2 தூது புத்தகம் தந்திருக்கான்னு கேட்டான். ஓம் அப்படின்னு எல்லாரும் செல்லப்படும். ஓம் ஏன் தந்தன்னு தெரியுமா? எடுத்துக்கிட்டு போய் படிக்கிறதுக்கு தெரியலமா, அதுல என்னென்ன தப்பிருக்கேங்கிறத சொல்லித்தாரத்துக்கு தான் தந்திருக்கிறோம், போனோடனே பத்த வச்சிருங்க. இப்படி திரும்பி பாக்குறேன், வெட்டி கொடுத்தா துன்றுவானுகள் போல இருக்குது. ரைட், இந்த புத்தகத்தை எடுங்க, இத்தனாம் பக்கம் பிரிங்க, இந்த புத்தகத்தை எடுங்க, இத்தனாம் பக்கம் பிரிங்கன்ற எல்லாத்தையும் பிரிச்சு இந்த சம்பவத்தை வாய்ச்சேன். நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. ரசூலுல்லாவுக்கு அந்த பிள்ளை கஷ்டப்பட போகுதுங்கிறது வஹி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தூக்கின உடனே தெரியுது. புரிஞ்சுதா எப்படி ஷியா கொள்கை புகுத்தப்படுது என்று? ஆமால, நாங்க ஆமாவா இல்லையா, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க, இது ஒரு வழிகேடு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அடிக்கல, தப்பிட்டேன். அவங்க என்ன வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி நிகழ்ச்சி நோக்கமே தலைகீழா புரண்டு போச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு மெதுவாக அவங்க உள்ளே நுழைகிறாங்க. அதே மாதிரியாக ஹாஷிமியா பவுண்டேஷன், இது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் உள்ள தமிழ் பேசும் மக்களுக்கு ஷியா சிந்தனைகளை விதைக்கிறதுக்கு தோற்றுவிக்கப்பட்ட ஒன்று. இந்த ஹாஷிமியா பவுண்டேஷனோடாக சில புத்தகங்கள் வந்து இறங்குது. சில புத்தகங்கள் கண்ணீரோடு அப்படின்ற ஒரு புத்தகம், அதே மாதிரி வெற்றி அப்படிங்கிற ஒரு புத்தகம். இப்படியாக இவர்கள் சில புத்தகங்கள், சஞ்சிகைகள், நோட்டீஸுகள் மூலம் இப்படி கொள்கையை பரப்பிட்டு இருக்கிறத பார்க்கலாம். அடுத்தது இந்த குதுஸ். இந்த குதுஸ் தினத்துக்கு தான் என்ன புத்தகங்களுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. குதுஸ் தினம் என்ற ஒன்றை உருவாக்குறது. இந்த குதுஸ் தினம் அப்படிங்கிற ஒரு தினத்தை உருவாக்கி அதுல என்ன செய்யறது, இலங்கையில முஸ்லிம்களிடத்துல பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை உண்டாக்குறது, மாநாடுகள் வைக்கிறது, அதே மாதிரியாக ஏழைகளுக்கு உணவுகள் கொடுக்கிறது, உடை கொடுக்கிறது, ஸ்கூலுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் செய்கிறது. இது மாதிரியான நிகழ்ச்சிகளை
இந்த குதுஸ் தினத்தை வைத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரியாக இவர்களிடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம்தான் அஹ்லுல் பைத், நபிகளாரின் குடும்பத்தினரை நேசிக்கிறோம் என்ற பெயர்ல திட்டுறதை சொல்ல மாட்டாங்க. அது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தக்கையா. திட்டுறதை சொல்லாம நேசிக்கிறோம். யாரை நேசிக்கிறோம்? பாத்திமா, அலி, ஹசன், ஹுசைன், இவ்வளவுதான். இங்க பாருங்க, இப்ப நீங்க பார்க்கக்கூடியது இங்க இருக்கக்கூடிய அத்வைதிகள் கையில கட்டுற ஒரு காப்பு தான் இது. இங்க இருக்கிற அத்வைதி இஸ்லாத்துக்கு வந்தது. இந்த காப்புல பாருங்க, நடுவுல ஆயத்து குர்சி எழுதி, இந்த பக்கம் எழுதிருக்கு யா அல்லாஹ், யா முஹம்மத், யா அலி, யா ஃபாத்திமா, யா ஹசன், யா ஹுசைன். அப்ப சஹாபாக்களும் போட்டிருக்கு. ஆனா இந்த சஹாபாக்களை அவங்க எப்பவுமே போடுறான். மத்த சஹாபாக்கள் இப்படி எழுதுவாங்களா? அபூபக்கர் எழுதுவாங்களா? உமர் எழுதுவாங்களா? உஸ்மான் எழுதுவாங்களா? இல்ல. முஹம்மது, அலி, பாத்திமா, யா ஹசன், யா ஹுசைன். இதுதான் அவர்கள் நெத்தியில வச்சு தொழக்கூடிய கல்லு. இந்த கல்லுல எழுதியிருக்குது யா ஹுசைன் என்று எழுதியிருக்குது. குவைத்துல வச்சு கிடைச்சது. இது இன்ஷா அல்லாஹ் சீடியாக வெளியே வரும்போது இதை ஜூம் பண்ணி சீடியில நீங்க பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு தெரியாது. இது நெத்தியில வச்சு தொழுறாங்க. இந்த கல்லை வச்சு தான் தொழுவாங்க. கல்ல தான் வணங்குறான். இதை கையில கட்டிக்கிறாங்க. ஆயத்து குர்சி இருக்குது. அதோட டாய்லெட்டுக்கெல்லாம் போவாங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சஹாபாக்களை போட்டுறோம்னு சொல்லி யாரை போட்டுறாங்க? ஷியாக்களும் இந்த அத்வைதிகளும் ஒன்று. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களே, லவ்ல ஷியாத்து லமா உஜிதத் தஸஃபுஃப், ஷியா கொள்கை இல்லை என்றால் சூபித்துவம் உருவாகி இருக்காது என்று. ஷியா கொள்கை இல்லை என்றால் சூபித்துவம் இல்லை என்று. இஸ்லாத்தின் வரலாற்றிலேயே கபரு வணக்கத்தை உருவாக்கியவர்கள் ஷியாக்கள். அந்த ஷியாக்களிடம் இருந்து பிச்சை வாங்கியவர்கள் இந்த சூவிகள். இஸ்லாத்தின் வரலாற்றிலேயே மகான்களை அல்லாவை விட புகழ்ந்தது ஷியாக்கள். அந்த ஷியாக்களின் காலடியில் இருந்து சூபித்துவவாதிகள் மகான்களை புகழ்றாங்க. எப்படி மகான்களை புகழ்றாங்க? முஹீதி மௌலூதுல ஒரு சம்பவம் வருது. முஹீதி மௌலூதுல ஒரு சம்பவம் வருது. அபூபக்கர் அல் ஹம்மாமி என்கிற ஒருத்தர், பெரிய ஒரு மகான், பக்தாதுல இருக்கிறார். முஹீதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கிட்ட மார்க்கம் வந்து முறையிட்டது, அபூபக்கர் அல் ஹம்மாமி மார்க்கத்துல சில பிழைகளை செஞ்சிட்டார் அப்படின்னு முஹீதி மௌலூது பாட்டுல வருது. உடனே அபூபக்கர் அல் ஹம்மாமிய முஹீதீன் அப்துல் காதர் ஜெயிலானி வெளியே போக சொல்லிட்டாரு. ஊரை விட்டு வெளியில போ. அவர் பக்தாதுல இருந்து ஈராக்கு ஓடினாராம். ஈராக்கோட தலைநகரம் தான் பக்தாது. பக்தாதுக்குள்ள இருந்து ஈராக்கு ஓடினாராம். திரும்ப வரும்போதெல்லாம் ஊருக்குள்ள நுழைய முடியாம போச்சான். முஹீதி மௌலூதுல இருக்குது. திரும்ப வரும்போதெல்லாம் நுழைய முடியாம போச்சான். குப்புற விழுந்துருவாராம். யாராவது தூக்கிட்டு வந்தா அவரும் சேர்ந்து விழுந்துருவாங்களாம். அவன் அம்மா வந்தாங்களாம். முஹீதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கிட்ட கேட்டாங்களாம், என்னுடைய மகனை போய் பார்க்கறதுக்கு எனக்கு வயசு பத்தாது, எனக்கு இயலாது. என் மகன்ல பாசம் மறிக்குது, பார்க்காமலும் இருக்க முடியாது. பிள்ளைய வர்றதுக்கு அனுமதி சொல்லுங்கன்னு முஹீதீன் அப்துல் காதர் ஜெயிலானி சொன்னாங்களாம், அப்படியெல்லாம் அனுமதிக்க முடியாது, வேணும்னா அவர் நிலத்துக்குள்ளால வந்து கிணத்துக்கு நின்று உன்னோட கதைச்சிட்டு போகட்டும் அப்படின்னாங்களாம். முஹீதி மௌலூதுல இருக்குதுங்க. அவரும் ஒவ்வொரு வாரத்துல ஒரு தடவை நிலத்துக்குள்ளால வந்து கிணத்துக்கு இருந்து கழிச்சிட்டு போனாங்களா. என்ன மண்புழுவா மனுஷன்? நான் கேட்கிறேன், என்னடா நடக்குதுங்க? அதுக்கு பிறகு முலஃபர் அப்படிங்கிற ஒரு ஷேக்குக்கும் இந்த அபூபக்கர் அல் ஹம்மாமிக்கு இடையில நல்ல சிநேகிதம் இருந்துதான். இந்த முலஃபர் என்கிற ஷேக்கு ஒரு நாள் ராத்திபு செஞ்சு ஜதுபுடைய நிலையில் ரப்பஹு அல்லாவை கண்டார். ஜதுபுடைய நிலை என்றால் திக்ர் செஞ்சு பைத்தியம் முத்துற நிலைமை. அல்லாஹூ என்று ஆரம்பிச்சு கடையா ஹூங்கிறதுதான் ஜதுபு. அந்த ஜதுபுடைய நிலைமையில் அல்லாவை கண்டார். அல்லாஹ் கேட்டான், முலஃபரே தமன்ன அலையே, உனக்கு தேவையானதை கேளுண்டா. முலஃபர் சொன்னார், என்னுடைய நண்பன் அபூபக்கர் அல் ஹாமியுடைய நிலைய விலாயத்தை பறிச்சிட்டார், அதை திருப்பி கொடாண்டு. அல்லாஹ் சொன்னான், இது என்ற பொறுப்பில்ல, அது என்ற ஒளி, ஈருலகத்தின் ஒளி,
ஒலி ஃபித்தாரை, ஈருலகத்தின் ஒலி. அது முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானிற விஷயத்துல எனக்கு கையாடிக்க இயலாண்டா அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்க்கு மேல கொண்டு போய் வச்சாச்சு. முகமது நபி வந்தாராம். முகமது நபி வாரா, இது ரசூல்லா மௌத்தாயி 471 வருஷத்துக்கு பிறகு நடக்குது. முகமது நபி வந்து அவர் சொன்னாராம், நானும் அவரை மன்னிச்சிட்டேன், அபூபக்கர் ஹம்மாமியை நானும் மன்னிச்சிட்டேன் என்ற பிரதிநிதியாக இருக்கிற முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானியை நான் சொன்னு மன்னிச்சு சேர்த்தெடுக்க சொல்லுங்க. அல்லாஹ்க்கு மேலா ரசூலுல்லாஹ்க்கு மேலா? முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி தான் மன்னிச்சு எடுக்கணுமா? இப்படித்தான் முஹிதி மௌலத்துல எழுதி. அப்ப ஷியாக்கள்கிட்ட ஷேகுமார்கள் அல்லாஹ்க்கு மேல கொண்டு வைக்கிற அதே கொள்கை தான் அந்த சூபித்துவவாதிகள்கிட்ட அப்படியே வந்திருக்குது. இப்படித்தான் இவர்களுடைய அடுத்த கொள்கையாக இருக்குது. அதே மாதிரி பாருங்க, வீடு கட்டி கொடுத்தல், தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தல், இப்படியான ஒரு விஷயத்துல நம்முடைய இஸ்லாமியர்களிடத்தில் இந்த ஷியா கொள்கை பரப்பப்படுது. அதே மாதிரி இலங்கையில மீடியாக்கள் மூலமாக மத பிரச்சாரங்கள் நடக்குது. மீடியாக்கள், இந்த மீடியாக்கள் நமக்கு முஸ்லிம்களுக்கு என்ற தனியான மீடியாக்கள் கிடையாது. ஆனால் நம்ம நாட்டு கவர்மெண்ட் ஈரான் உதவி செஞ்சதுனால ஷியாக்களுக்கு ஒரு மீடியாவை கொடுக்கறதுக்கு சைன் வச்சுட்டு ஒதுக்கிடுச்சு. எனவே மீடியாக்களின் ஊடாக அவர்களுடைய கொள்கைகள் நடந்துகிட்டு இருக்குது, பிரச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு நிறைய அவங்க என்ன செய்யறாங்க, ஃபண்ட் பண்றாங்க. அதே மாதிரி தனியார் தொலைக்காட்சி ஈரானிய கலாச்சாரம் தொடர்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புது. முஸ்லிம் நிகழ்ச்சி என்று வச்சு என்ன செய்யறது, ஈரானிய கலாச்சாரம், அதுல உள்ளதான் மௌலுது. இந்த மௌலுது யார் கொண்டு வந்தது? ஷியாக்கள் கொண்டு வந்தது. பாத்திமியாக்களுடைய ஆட்சி காலத்துல ஷியாக்கள் உருவாக்கினது அந்த மௌலுது. அந்த மௌலுது குர்ஆனுக்கு எதிராக இருக்குது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்தவர்களே லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹு வல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு அத்-துனூப ஜமீஅ, அல்லாஹ் எல்லா பாவங்களை மன்னிப்பான், அவன் மன்னித்து கிருபை செய்வான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மௌலித் என்ன சொல்லுது? யா மன் தமாதா வஜ்தரம் துபுஅதரி வர்ஜுல் கரம் வதுல் மன் ஹல்லல் ஹரம் வனூரு தம்மல் பிலாத். அப்பெல்லாம் ஓதின நாங்க மௌலித் இல்லாம இல்ல. அதே வாசகம், பாவம் செய்தவனே உன் பாவத்தை ஒத்துக்கொள், வதுல் மன் ஹல்லல் ஹரம், ஹரம் ஷரீஃபில் அடங்கப்பட்டவரிடம் போய் கை நீட்டி பிரார்த்தனை செய், வனூரு தம்மல் பிலாத், அவருடைய பிரகாசம் ஒளி உலகெல்லாம் விசாரித்து விட்டது. அப்படி என்று மௌலித் குர்ஆனுக்கு எதிராக யார் உருவாக்கி விட்டது? ஷியாக்கள் உருவாக்கி விட்டத இந்த சூபிகள். அதனாலதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சொல், லவ்ல ஷியத்து லமா வஜததி தஸஃபுஃப், ஷியா மட்டும் இல்லை என்றால் சூபித்துவம் வந்திருக்காதுங்கறாங்க அந்த காலத்து இமாம்களே. அதே மாதிரி பாருங்க, இந்த வானொலி நிகழ்ச்சிகள், இந்த பைத்துகள், பாட்டுகள், எழுத்தணி கோவைகள், அரபு அலங்காரங்கள், இப்படியான இந்த ஈரானிய பர்தா, ஈரானிய ஸ்காப் வந்திருக்கா இல்லையா, அதெல்லாம் ஸ்டைலுக்கு வருது. அதே மாதிரியாக தனியார் வானொலிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதுல மார்க்கத்துக்கு முரணான மூட நம்பிக்கைகள் கொண்ட விஷயங்களை தாயத்து கட்டுறது, என்ன மந்திரிக்கிறது, ஆசீர்வாதம் செய்யறது, என்ன செய்யறது, ஷேக் மகான்களுடைய கபறுகள்ல போய் தவாப் செய்யறது, அது புனித பிரதேசம் என்று காட்டுறது, இப்படியான பல மூட நம்பிக்கைகளை கொண்டாடுறது. அதே மாதிரி ஆஷூரா தின கொண்டாட்டம், மீலாது நபி விழா கொண்டாட்டம், இதுல மார்க்கத்துல இல்லாத இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ஃபண்ட் பண்றது. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு மீலாது விழா கொண்டாடுங்கள். யாருடைய ஃபண்ட்? எங்கிருந்து வருது? ஈரான் கொடுக்குது. அப்ப இந்த ஆஷூரா தின கொண்டாட்டம், மீலாது நபி விழா கொண்டாட்டம் என்று இஸ்லாத்திலே இல்லாத இந்த கொண்டாட்டங்களை அறிமுகப்படுத்தி அவங்க கொள்கையை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததுதான் இலங்கையில தென் மாகாணத்துல வெலிகமையில இயங்குற மிலேனியம் என்ற நிறுவனம். நேரடியாக இந்த மிலேனியம் என்ற நிர்வாகம் ஷியாக்களை கண்காணிச்சுக்கிட்டு, ஷியாக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு, ஷியாக்களுக்கு பண் பண்ணிட்டு, சில ஷியாக்களுடைய நிகழ்ச்சிகளை அரங்கேற்றிக்கிட்டு, பத்திரிகைகளை வெளிக்கிட்டுக்கிட்டு இருக்குது. அங்கிருந்து வெற்றி என்கிற புத்தகம் வந்துகிட்டு. அதே மாதிரி இலங்கைக்கான ஈரானிய தூதரகத்தின் மூலமாக தூது என்ற ஒரு புத்தகம் வெளியாக்கப்படுது. இந்த தூது என்ற பத்திரிகை என்ன செய்யப்படுது? வெளியாக்கப்படுது. அது நல்ல பிரிண்ட் பாருங்க, அந்த பேப்பரையும் ரொம்ப குவாலிட்டி, பொருளாதாரத்தை செலவழிக்க மக்கள் கையில கொடுக்குறான். அதே மாதிரி வெற்றி என்ற பத்திரிகை, இது மாதிரியான பத்திரிகைகள் வந்து இருக்குது. அதே மாதிரி திஷாத் அஹ்லு சுன்னா என்ற ஷியா அமைப்பு மூலமாக மார்க்கத்துக்கு விரோதமான கருத்துக்கள் புத்தகங்களாக, பத்திரிகைகள் மூலமாக, வானொலி மூலமாக கொண்டு வரப்படுது. அந்த வெற்றி என்ற புத்தகமும் சஞ்சிகையும் அதுல உண்டு. அதே மாதிரி கிழக்கு மாகாணத்துல ஓட்டமாவடியில மன்பவுல் ஹுதா மதரசா, அதே மாதிரியாக நம்ம சொன்ன மாதிரி
புலனறுவையில மாணிக்கம்பட்டியில என்ன அந்த பெண்கள் அரபு கல்லூரி, இப்படி இது நடந்துகிட்டு இருக்கு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது மாதிரியாக அரசாங்க ரீதியிலான முன்னெடுப்புகள் அது வேற நடந்துகிட்டு இருக்கு. அதுலதான் இந்த மீலாது விழா கொண்டாடுறதுக்கு அரசாங்கத்தின் ஊடாக கொண்டு வர்றது. வீட்டு திட்டங்கள், முஸ்லிம்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது அரசாங்கத்தின் ஊடாக வந்து இறங்கி அவங்களுக்கு சில கொள்கைகளை கொடுக்கிறது. வேலை வாய்ப்பு, ஸ்காலர்ஷிப் என்று ஈரானுக்கு கொண்டு வர்றது. அதே மாதிரி ஊர்ல உள்ள பெரிய பெரிய லோயர்ஸ், ஜட்ஜஸ், டாக்டர்ஸ், இப்படி இருக்கக்கூடிய நல்ல பிரபல்யமான பெரிய ஃபேமிலியா, ராயல் ஃபேமிலின்னு சொல்லும் இல்ல, அப்படி ஃபேமிலியில உள்ள ஒரு ஸ்டாரை டார்கெட் பண்ணி அங்க போய் பேசுவாங்க. நாங்க இப்படி சுற்றுலா கொண்டு போறோம், அதுல உங்களோட பேரும் விழுந்திருக்குது, ஒரு 3 மாசம் அல்லது 1 மாசம் ஒரு 15 நாள் உங்களை நாங்க ஒரு ஈரானுக்கு ஒரு எல்லாம் ஃப்ரீ, ப்ளீஸ் நீங்க தயவு செஞ்சு வரணும்னா சும்மா கிடைச்ச வாய்ப்பு விடுவான், நான் நம்ம ஆளு பேய்த்துருவான். அவ்வளவுதான். போயிட்டு வந்தா நமக்கு எதிரி. விளங்கிட்டா? இப்படி இந்த ஸ்காலர்ஷிப் என்ற பேர்ல இங்க இருந்து என்ன செய்யறது, எடுக்கிறது. அடுத்து திருமணம். திருமணம் என்ற பேர்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்கள்ட்ட தட்டையான கொள்கை இருக்குது, கொள்கையை காட்டிக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள கொள்கை வச்சுட்டு ஊர்ல பிரபல்யமான ஒரு ஃபேமிலியில பொண்ணு எடுப்பாங்க. இந்த மாடு போற பக்கம் தான் கயிறு போகும்னு சொல்லுவாங்கல்ல. மாப்பிள்ள கொள்கை பிள்ளைகிட்ட பொம்பளைக்கிட்ட தானா வந்துடும். புருஷன் பொண்டாட்டி எப்படி இருப்பாங்க, பொண்டாட்டி பின்னால புருஷன் இல்ல, புருஷன் பின்னாலதான் பொண்டாட்டி போவா. அப்ப ஒரு ஷியாக்காரன் என்ன செய்வான்னா, ஊர்ல ஒரு பிக் ஃபேமிலியில கல்யாணம் பண்ணான். அவனால கலந்தானாலா இருப்பான், ஒரு ஜியா இருப்பான், ஒரு பெரிய பெரிய ஜொப்ல வருவான். இப்படி ஒரு ஜொப்ல இப்படி ஒரு மாப்பிள்ளையா, மாஷா அல்லாஹ் அப்படி என்று பண்ணிடுவோம். ஈரான் எம்பசில பெரிய சம்பளமா பண்ணி கொடுத்துருவோம். கடைசியில அவன் அந்த ஊர்ல வேர் பிடிக்கிறான் அங்க இருந்து. ஏன்னா அந்த ஃபேமிலி எதுக்க முடியாது. 2 பிள்ளை பிறந்தது பிறகுதான் கொள்கை ஸ்டார்ட் ஆகும். பிள்ளையோட தாயை விட்டு போட்டு போனா என்ன செய்யறது? ஒரு மாப்பிள்ளை எடுக்க படுற வாட்டுக்கு பிள்ளை குட்டியோட எப்படி எடுக்கிறது, என்ன செய்யறது? அதுக்குள்ள அவன் தலையை கழுவி அதை இதை காட்டி அதை பாட்டி இதை காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மூளை செலவை செஞ்சு மாத்திக்குவான். பிள்ளையும் சரி காண்றோம், அதானே அப்படின்னு. இப்படி கொள்கை மாற்றங்கள் இந்த திருமணத்தினூடாகவும் நடந்துகிட்டு இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அதுல அடுத்ததுதான் இந்த போட்டி நிகழ்ச்சிகள். அதுல இந்த கிராத் போட்டி, கூடுதலாக இந்த குர்ஆன் போட்டி, கிராத் போட்டி நடக்கிறது. ஆயத்து குர்சியை ஒரு மூச்சில சொல்றது, ஆயத்து குர்சி ஸ்டைலா எடுக்கிறது, எழுத்துக்களை பின்னி எழுதுறது. உன்னை பார்த்தா சில வீட்டுல ஆயத்து குர்சி போட்டிக்கும் பாருங்க, அந்த ஆயத்துக்கு வாசிக்கும். சும்மாவே குர்ஆன் ஓதுறது நம்ம ஆளுக்கு முடியல, அதை போட்டு பின்னி அலங்கரிச்சு எழுதிப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டு மனசிலே இருக்கிற ஆயத்து குர்சியை சொல்லலாமே தவிர அதை வாசிக்க முடியாது. ஆனா கண்டிப்பா ஆயத்து குர்சியோ குல் சூறாவோ பிரேம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த படங்களை வீட்டுல போய் பாருங்க. ஒரு மூலையில அலி, இன்னொரு மூலையில பாத்திமா, இன்னொரு மூலையில ஹசன், இன்னொரு மூலையில ஹுசைன். ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஷியா அங்கிருந்து வந்துகிட்டு இருக்குது. எனவே இப்படி நம்மால் இந்த இசுமசும எழுதுறான்ல, தாயத்தை எழுதுறான்ல, நான் ஒரு காலத்துல எழுதினவன் தான். 114 இசு மனப்பாடம் பண்ணி எழுதினவன் ஆக்கினான், மந்திரவன் எல்லாம் பாடமாக்கினவன். அந்த இசும் அஸ்மா, அந்த தாவிசுல கூட இந்த வளவு காவல், கடகாவல், வீட்டுக்காவல், ஆள்காவல் என்ற அந்த காவல் எல்லாம் இருக்குதுல்ல, அந்த தாவிசுல கூட அலி, பாத்திமா, ஹசன், ஹுசைன்ங்கிறது எழுதப்படுது. ஷியாக்கள்கிட்ட இருந்து வந்திருக்குது அந்த வழிகேடு கூட. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாங்க பார்க்கலாம். எனவே இந்த போட்டி நிகழ்ச்சிகள், இந்த கிராத் போட்டி நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்படித்தான் நடக்கும். அதுல வெற்றி பெறாக்கள் என்ன செய்யறது, ஈரானுக்கு அனுப்புறது. 3 மாசம் 6 மாசம் சுற்றுலா பயணம் அனுப்புறது, சுற்றுலா பயணம் அனுப்பிட்டு அப்படியே தலையை கழுவி ஆள பிடிக்கிறது. இப்படி இலங்கையில் இன்றைக்கு ஷியாக்கள் நிறைய பரவிட்டு இருக்கு. எனவே நாங்க நம்முடைய பிள்ளைகளை எங்க ஓத விடுறோம், எந்த மதரசாவுல சேர்க்கிறோம்? நம்ம கையில கிடைக்கிற இலவசமா ஒரு புத்தகம், இது என்ன புத்தகம், யாரு எழுதினது, தயவு செஞ்சு அதை நாங்க பார்க்கணும். அதே மாதிரி ஈரான் முஸ்தபா பல்கலைக்கழகம், ஈரானுடைய முஸ்தபா பல்கலைக்கழகம் இலங்கையில நிறைய முஸ்லிம்கள், நிறைய படிச்சவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல ஒரு கிரேட் பல்கலைக்கழகம் இது எல்லாம். ஒருத்தர் சொல்றாரு, ஒரு டாக்டர், நான் சொன்னேன், நான் போகணும்னா ஒரு ஆள் இந்த முஸ்தபா பல்கலைக்கழகம் போகணும்னு. அதுக்கு பிறகு விளங்கப்படுத்த தெரியாது, எனக்கு தெரியாதே வாப்பா அப்படின்னு. எனவே அவங்க நினைக்கிறாங்க இது ஒரு பெரிய ஒரு இஸ்லாமியர்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் இந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு. அதுல ஷியாக்களுடைய கொள்கைகள் கரைத்து சாயம் பூசப்படுது. நம்முடைய மாணவர்கள் அதுல பலிக்கடவாயிட்டு இருக்கிறாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இந்த ஷியாக்களுடைய கொள்கை இதுல பரவிக்கிட்டு இருக்கு. இவர்கள்ட்ட இருந்து அப்படியே சாயம் போனதுதான் இந்த அத்வைதம். காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க கேளிர் ஆட்டம் எங்கு நோக்கியும் நாமன்றி வேறலேன்னு சொல்றாங்களே இந்த அத்வைதிகள். அந்த அத்வைதிகள் கூட இந்த ஷியாக்களின் பிச்சைகள், அந்த ஷியாக்கள்கிட்ட இருந்து உருவானதான் அந்த கபரு வணக்கம்.
கால விழுகிறது, தாயத்து தகடு எழுதுறது. இந்த சூபித்துவம், இந்த ராத்திபு, இந்த மஜ்லிஸ், இந்த டான்ஸ், இதெல்லாமே அங்கிருந்து வந்தது. பாருங்க, அந்த ஷியாக்கள் தான் என்ன செய்யறான், வெறுப்பேத்தி கத்தி உடம்புல பிச்சி கத்துக்கிறான். இவனும் அப்படித்தான் திக்ர் என்ற பேர்ல வியாழக்கிழமை இரவுல திக்ரு செய்யறான். ஆண் பெண் வேற இருந்து திக்ரு ஸ்டார்ட் ஆகும். முடியும் போது 2 சோல் இங்க இருந்து அங்க எறிகிறான். எப்படி வந்தாளுகளே தெரியல. அதுக்கு பேரு ஜெதுபா. ஜெதுபுடைய நிலையில இப்படி எல்லாம் வந்து வியோஜிக்கிட்டு போற மாதிரி போச்சு திக்ருகள். எனவே தயவு செஞ்சு இந்த ஷியாக்களுடைய கொள்கை அப்படியே நம்முடைய சூபித்துவல்கிட்ட அப்படியே சாயம். எனவே நாங்க இவர்களை இனம் காண வேண்டும். இவர்களை இனம் கண்டு இவர்களிடம் இருந்து நம்முடைய சந்ததிகளை காப்பாற்ற வேண்டும். எந்த ஒரு பத்திரிகையா இருந்தாலும் நாங்க அதை கவனிக்கணும். எந்த மதரசாக்கு நம்ம பிள்ளைகளை சேர்க்கிறது அதை பார்க்கணும். கடைசியாக ஒன்று சொல்றேன், அடிக்கடி நம்ம பள்ளியில தப்ப செஞ்சுட்டு இருந்தாலும் சரியா சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு வார்த்தை தான், மேலான பெரியவர்களே சகோதரர்களே, துன்யா ஆஹ்ராவுடைய வெற்றி அல்லாஹ் தஆலா தீன்ல வச்சிக்கான். தீனுங்கிறது அல்லாஹ்வோட கட்டளை, ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வழிமுறை. இதை பின்பற்றணும். நம்ம தீனுங்கிற அல்லாஹ்வோட கட்டளை, ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வழிமுறை. அல்லாஹ்வோட கட்டளை குர்ஆன், ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வழிமுறை ஹதீஸ். இது ரெண்டையும் அணுவணுவா பின்பற்றி வாழ்றதுல தான் ஈருலக வெற்றியும் அல்லாஹ் தஆலா சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கான்னு பயான் பண்றாங்களே, அதோட நிப்பாட்டுங்க, அதை மட்டும் செய்யுங்க. அல்லாஹ்வோட கட்டளை ஹதீஸ், இதை நாங்க பின்பற்றணும். அப்பதான் நேர்வழி கிடைக்கும். இதுதான் நாம சொன்ன கலிமாவினுடைய அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் இல்ல. குர்ஆன், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர், அவர் சொன்ன பொன்மொழி ஹதீஸ். இந்த ரெண்டோட நின்றால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.